வணக்கம், வெல்கம் டு மை சேனல். பாரத் கர்மா ஹீலிங் சென்டர் சார்பாக ஜோதிடர் நல்ல பிரம்மா பேசுகின்றேன். தற்பொழுது நாம் மே மாதம் 26ஆம் தேதி 2025 முதல் ஜூன் மாதம் 1ஆம் தேதி 2025 வரை திங்கள் முதல் ஞாயிறு வரைக்குரிய வார ராசி பலன்களை அனைத்து ராசி அன்பர்களுக்கும் தற்பொழுது காணவிருக்கின்றோம். முதலாவதாக மாதா பிதாவை வணங்கி, முன்னோர்கள் மூதாதையர்கள் பித்ருக்களை வணங்கி, குலதெய்வத்தையும் வணங்கி, குருமார்கள் சித்தருமார்கள் ஆகிய பதஞ்சலி சித்தரையும் காகபுஜண்ட சித்தரையும் கரூரார் சித்தரையும் வணங்கி, முதற்கடவுளான விநாயக பெருமானை வணங்கி, வாக்தேவி நாவுக்கரசி அறிவுக்கரசி சரஸ்வதி தேவி தாழ் பணிந்து பாதம் பணிந்து இவ்வாரத்தில் அனைத்து ராசி அன்பர்களுக்கும் சகல விதமான மேன்மைகள், நன்மைகள், வெற்றிகள், சந்தோஷம் மற்றும் யோகத்தையும் அருள்பாவிக்குமாறு மனதார பிரார்த்தனை செய்து பலன்களை ஆரம்பிக்கின்றேன். இப்பதிவை உங்களுக்கு வழங்கி கொண்டிருப்பவர்கள் bharatmatchpoint.com திருமண இணையதளம். அனைத்து மத இன ஜாதியினருக்கான திருமண இணையதளம். வரன்களை தேடிக்கொண்டிருக்கும் அன்பர்கள் இலவசமாக பதிவு செய்து வரன்களை தேடிக்கொள்ளலாம். எங்களுடைய மற்றொரு நிறுவனமான தி அஸ்ட்ராலஜி ஷாப் நவக்கோள்களுக்குரிய ரத்தினங்கள், எந்திரங்கள், மாலைகள் மற்றும் கருங்காலி மாலை, ருத்ராட்ச மாலை போன்றவைகள் பூஜிக்கப்பட்டு எளிய விலையில் விற்பனை செய்யப்படுகின்றது. விருப்பப்படுகின்றவர்கள் எங்களை அணுகலாம். இப்பதிவை உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உறவுகள் வாட்ஸ்அப் மற்றும் ஃபேஸ்புக்கிற்கு ஷேர் செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். முதலாவதாக இவ்வார கிரக நிலைகளை பார்க்கலாம். ஆண்டுக்கோள்களை பொறுத்தவரை குரு பகவான் மிதுன ராசியில் இருக்கின்றார், கேது பகவான் சிம்ம ராசியில் இருக்கின்றார், ராகு பகவான் கும்ப ராசியிலும், சனீஸ்வர பகவான் மீன ராசியிலும் இருக்கின்றார்கள். நம்மளுடைய பாரத் கர்மா ஹீலிங் சேனலிலே குரு பெயர்ச்சி, ராகு கேது பெயர்ச்சி பதிவேற்றம் செய்திருக்கின்றோம். பார்க்க இயலாதவர்கள் அவற்றை பார்க்கும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். மாதக்கோள்களை பொறுத்தவரை சூரிய பகவானும் புதன் பகவானும் ரிஷப ராசியிலே இருக்கின்றார்கள். செவ்வாய் பகவான் கடக ராசியிலே நீச்சம் பெற்றிருக்கின்றார். சுக்கிர பகவானாகப்பட்டவர் மீன ராசியிலே உச்சம் பெற்றிருக்கின்றார். இவ்வாரத்தில் மே மாதம் 31ஆம் தேதி அன்று மீன ராசியிலிருந்து மேஷ ராசிக்கு பயிற்சி ஆகிறார். நம்மளுடைய பாரத் கர்மா ஹீலிங் சேனலில் புதன் பயிற்சி, சுக்கிர பயிற்சி ஆகியவற்றையும் பதிவேற்றம் செய்திருக்கின்றோம். அவற்றை பார்ப்பதன் மூலம் முழுமையான சுக்கிர பயிற்சி புதன் பயிற்சிக்குரிய பலன்களையும் நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். நாள்கோள்களை பொறுத்தவரை சந்திர பகவான் மேஷ ராசியிலே திங்கள் அன்று இருக்கின்றார் பரணி நட்சத்திரத்தில். அதன் பிறகு மேஷ ராசியில் இருந்து ரிஷபராசிக்கு செல்கின்றார். மிதுன ராசி, கடகராசி என்று வாரத்தின் இறுதி நாளாகப்பட்ட ஜூன் 1 ஞாயிறன்று சிம்ம ராசியிலே மகம் நட்சத்திரத்தில் இருக்கின்றார். இவ்வாரத்தை பொறுத்தவரை சந்திர பகவான் ரிஷபராசியிலே உச்சம் பெறுவார், கடகராசியிலே ஆட்சி பெறுவார். ஆகையால் செவ்வாய் நீச்சம் பெற்றாலும் சந்திரன் செவ்வாய் பரிவர்த்தனை, செவ்வாய்க்கு வீடு கொடுத்த சந்திரன் உச்சம், பிறகு செவ்வாயோடு சேர்க்கை ஆட்சியாக இருக்கின்ற சந்திரன் என்று இவ்வாரத்தில் செவ்வாய் பகவான் நீச்சபங்க ராஜயோகத்தை அளிப்பது சிறப்பானது. எனவே இவையே இந்த வார மாதக்கோள்கள் மற்றும் இந்த வார கிரக நிலைகள். இனி உங்களுடைய ராசிக்குரிய பலன்களை காணலாம். மேஷ ராசிக்குரிய இவ்வார கோச்சார பலன்களை காணவிருக்கின்றோம். அதன் பிறகு உங்களுடைய ஜென்ம நட்சத்திரக்குரிய தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் எவை என்பதை அறிவிக்கின்றோம். இவ்வாரத்தில் பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அன்பர்களுக்கு எனது இனிய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இப்பதிவை உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உறவுகள் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கிற்கு ஷேர் செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். அன்புள்ள மேஷராசி அன்பர்களே, இவ்வாரத்தை பொறுத்தவரை உங்களுடைய ராசியாதிபதியான செவ்வாய் பகவான் 4ஆம் இடம் கடக ராசியிலே நீச்சம் பெற்றாலும் இவ்வாரத்தில் அவர் சந்திரனோடு தொடர்பை அதிகமாகவே பெறுகின்றார். ஆகையால் செவ்வாய் இவ்வாரத்தில் நீச்சபங்க ராஜயோகத்தை பெறுவது உங்களுடைய ராசிக்கு மிகவும் பலத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாகும். திங்களன்று உங்கள் ராசியிலே சந்திரன் இருப்பதும் பரணி நட்சத்திரமான மேஷ ராசிக்குரிய ராசி பலன்கள் பார்க்கணும். உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் பரணியும் இவற்றில் இருக்கும். அஸ்வினி, பரணி மற்றும் கிருத்திகை 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்கள் மேஷராசியில்.
அவ்வாறு பார்க்கும்போது உங்கள் ராசியிலே சந்திரன் அமர்கின்ற பொழுது செவ்வாய் சந்திரன் பரிவர்த்தனை, அதன் பிறகு சந்திரன் ரிஷபத்துக்கு செல்வது உச்சம், பிறகு கடகத்துக்கு செல்வது ஆட்சி என்று உங்கள் ராசியாதிபதி இவ்வாரத்தில் நீச்சபங்க ராஜயோகத்தில் படுவதால் சிறப்பான ஒரு யோகத்துக்குரிய வாரம் இந்த வாரம் உங்களுக்கு. இவ்வாரத்தில் மே மாதம் 27ஆம் தேதி சனி ஜெயந்தி. அன்றைய தினம் சனி பகவானுக்குரிய பரிகாரம் செய்யக்கூடிய ஒரு நாள். அன்றைய நாள் உங்கள் பெயருக்கு தவறாமல் அர்ச்சனை செய்யுங்கள். வைகாசி மாதத்தில் வருகின்ற அமாவாசையே சனி ஜெயந்தி. இவ்வாரத்தில் வருகின்ற அமாவாசை வைகாசி மாதம் என்பதனால் 7 சனி நடப்பதினால் தவறாமல் அன்றைய தினம் உங்கள் பெயருக்கு அர்ச்சனை செய்து கொள்ளுங்கள் சனீஸ்வர பகவானுக்கு. இவ்வாரத்தை பொறுத்தவரை உங்களுக்கு 3லே அமர்ந்திருக்கின்ற குரு ராசிக்கு 7ஆம் இடம் மற்றும் 9ஆம் இடம் 11ஆம் இடத்தை பார்ப்பதும், 11ஆம் இடத்திலே ராகு அமர்ந்து ராகு குருவால் பார்க்கப்படுவதும் சிறப்பான அமைப்பு. மேலும் சந்திரன் இவ்வாரத்தில் வளர்வரையாக இருக்கின்ற யோகமும் இருப்பதனால் இந்த வாரம் நீங்கள் எண்ணிய காரியங்கள் அனைத்தும் வெற்றிகரமாக முடியும். செயல்திறன் அதிகரிக்கும், முயற்சிகள் வெற்றிகரமாக இருக்கும், மற்றவருடைய ஒத்துழைப்பு நீங்கள் எதிர்பார்ப்பதை விட சிறப்பாக இருக்கும். எனவே இந்த வாரம் உங்களுடைய முயற்சியை தூரிதப்படுத்துங்கள். அவை உங்களுக்கு வெற்றிகரமாக இருக்கக்கூடிய ஒரு சிறப்பான வாரம் இந்த வாரம். சந்திரன் சிறப்பாக பரிவர்த்தனை யோகத்தோடு செவ்வாயோடு தொடர்பு பெறுவது மிக அற்புதமான தினமாக உங்களுக்கு திங்கள் அன்று இருக்கின்றது. எனவே இந்த வாரத்தை பொறுத்தவரை துறை ரீதியாக தொழில் வியாபாரம் எடுக்கின்ற அனைத்து முயற்சியும் வெற்றிகரமாக முடிப்பீர்கள். செயலை வெற்றிகரமாக முடிக்கக்கூடிய தன்னம்பிக்கை இருக்கும். காரிய அனுகூலங்கள் இருப்பதனால் தனலாபம் அதிகரிக்கும் இந்த வாரத்தை பொறுத்தவரை. எனவே புதிய முயற்சிகள், புதிய முடிவுகள் செயல்படுத்துவதிலே உங்களுடைய எண்ணங்கள் எல்லாவற்றுக்கும் இந்த வாரம் வெற்றியே. ஆகையால் இந்த வாரம் உங்களுடைய தொழில் வியாபாரம் செழித்தோங்கும். அடுத்ததாக உத்தியோகம் என்று பார்க்கின்ற பொழுது உற்சாகம், சுறுசுறுப்பு, 2லே சூரியன் இருந்தாலும் இந்த வாரத்தில் உங்களுக்கு சுக்கிரனாகப்பட்டவர் உங்கள் ராசிக்கு 12லே உச்சம் பெற்றிருக்கும் உங்கள் ராசிக்கு வருகிறார். அந்த ராசிக்கு வருகின்ற பொழுது உங்களுடைய எண்ணங்கள், செயல்கள் மற்றும் உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே ஒரு விதமான கவர்ச்சியோடு இருக்கும். மற்றவர்கள் கவர்ந்தளிக்கின்ற ஒரு சுக்கிரனுடைய லட்சுமி கடாட்சியும் உங்களுக்கு இருக்கும். ஆகையால் இந்த வாரம் உங்களுக்கு ஒரு அற்புதமான வாரம் உத்தியோகத்தை பொறுத்தவரை. எனவே தொழில் வியாபார உத்தியோகம் மிக மிக அற்புதமாக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான வாரம் இந்த வாரம். பெண்களுக்கு திருமணமான சகோதரிகளுக்கு இந்த வாரம் சந்தோஷம், மகிழ்ச்சியானவருக்கும் கணவன் மனைவி ஒருவழி அன்பு பாசம் அதிகரிக்க செய்யும். குழந்தைகளால் மகிழ்ச்சி. திருமணமாகாத சகோதரிகளை பொறுத்தவரை சுக்கிரன் உச்சமும் பிறகு ராசிக்கும் வருவதும் குரு 7ஆம் இடத்தை பார்ப்பதினால் திருமண முயற்சியில் இந்த வாரம் உங்களுக்கான நல்ல வரன் அமையக்கூடிய ஒரு முயற்சி இருக்கின்றது. விருப்பப்படுகின்றவர் எங்களுடைய திருமண இணையதளமான பாரத் மேட்ச் பாயிண்டில் பதிவு செய்து கொள்ளுங்கள். தேவைப்பட்டால் எங்களை அலைபேசியிலே அழையுங்கள். அழகாக பார்க்கின்ற பொழுது காதலித்துக் கொண்டிருக்கின்ற நண்பர்களுக்கு சுக்கிரன் சிறப்பாக இருப்பதனால் இந்த வாரம் காதலிலே மகிழ்ச்சி, சந்தோஷம். காதலை வெளிப்படுத்துவதில் இந்த வாரம் உங்களுக்கு நன்மையே. கலைத்துறையை பொறுத்தவரை யோகம் இருக்கின்றது. இந்த வாரம் சுக்கிரன் சாதகமாக இருப்பதனால் அரசியலை பொறுத்தவரை 2லே சூரியன் இருக்கின்றார். மேடை பேச்சு, ஊடக பேச்சிலே பொறுமை காட்டுவது நல்லது. மற்றபடி அரசியலில் எந்தவித பாதிப்பும் இல்லை. மாணவ கண்மணிகளுக்கு மகிழ்ச்சியும் சந்தோஷமும் இருக்கக்கூடிய கல்வி ஸ்தானத்தில் புதன் இருப்பதனால் யோகம் கொண்டதே இந்த வாரம். இதுவே மேஷராசி என்பவர்களுக்கான இவ்வார கோச்சார பலன். இனி உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் எவை என்பதை காணலாம். நலம் பெறுக, வளம் பெறுக. ரிஷவராசிக்குரிய இவ்வார கோச்சார பலன்களை காணவிருக்கின்றோம். அதன் பிறகு உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் எவை என்பதை அறியவிருக்கின்றோம். இவ்வாரத்தில் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் நண்பர்களுக்கு எனது இனிய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் இந்த பதிவை உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உறவினர்கள் வாட்ஸ்அப், ஃபேஸ்புக்கிற்கு ஷேர் செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். அன்புள்ள ரிஷபராசி அன்பர்களே,
ராசியாதிபதியான சுக்கிர பகவான் 11ஆம் இடம் லாபஸ்தானத்தில் உச்சம் பெறுவதும் 31ஆம் தேதி 12ஆம் இடத்துக்கு வருவதும் பலமானதே. பொதுவாக சுக்கிரன் 12இல் இருப்பது யோகம். சுக்கிர பயிற்சி பலன்களே முழுமையாக உங்களுடைய ராசிக்குரிய பலன்களை தெரிவித்திருக்கின்றன, அவற்றையும் பாருங்கள். மேலும் லாபத்தில் சனி, 2இல் குரு, 10இல் ராகு, குருவால் பார்க்கப்படுவது, இவையெல்லாம் ஆண்டுகோள்கள் மிக சிறப்பாக இருப்பதும், இந்த வாரம் வைகாசி மாதத்தில் வருகின்ற அமாவாசையே சனி ஜெயந்தி மே 27 அன்றைய தினம் உங்களுடைய பெயருக்கு அர்ச்சனை செய்யுங்கள். சனீஸ்வர பகவான் மிகவும் மகிழ்ச்சி அடைவார். மேலும் லாபத்தில் இருக்கின்றவர் யோகத்தை பன்மடங்கு பெருகி கொடுப்பார். சனி ஜெயந்தியை தவறாமல் நீங்கள் அர்ச்சனை செய்து கொள்வது நல்லது. இவ்வாரத்தை பொறுத்தவரை ராசிக்கு யோகாதிபதி புதன் ராசியிலே இருப்பதும், 3இலே செவ்வாய் சிறப்பாக இருப்பதும், சந்திரன் உங்கள் ராசிக்கு வருகிறார். இவ்வாரத்தில் உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் வருகின்றது. எனவே இந்த வாரம் சந்திரன் யோகமாக வருகின்றார். அதன் பிறகு வளர்வரையாக இருப்பதும், குருவோடு சேர்க்கை 3க்கு சென்று ஆட்சி என்று இந்த வாரம் முழுவதும் ரிஷபராசிக்கு ஒரு அற்புதமான யோகத்துக்குரிய வாரம். எடுக்கின்ற அனைத்து முயற்சியும் வெற்றிகரமாக முடிப்பீர்கள். செயல்திறன் அதிகரிக்கும். சமூகத்தில் உங்களுடைய மதிப்பு, அந்தஸ்து, புகழ் போன்றவைகள் இந்த வாரம் மிகவும் உயரும். எனவே துறை ரீதியாக தொழில் வியாபாரம் அற்புதமான லாபம் கொண்ட வாரம் இந்த வாரம். உங்களுடைய செயல்கள் மட்டுமல்ல, மனமும் புத்துணர்ச்சியோடு இருக்கும். எல்லாராலும் இந்த வாரம் நீங்கள் புகழப்படுவீர்கள், பாராட்டப்படுவீர்கள். இவையெல்லாம் உங்களுக்கு இந்த வாரம் உங்களை பற்றி உங்களுக்கே ஒரு சந்தோஷம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான யோகம். எனவே தொழில் வியாபாரம் மிகவும் ஏற்றம் இந்த வாரத்தை பொறுத்தவரை. உத்தியோகம், உயரதிகாரிகள் நட்பு பாராட்டுவார்கள். சக ஊழியர் உங்களை பார்த்து பொறாமைப்படுவார்கள். எந்த ஒரு முயற்சியிலும் உங்களுக்கான வெற்றி கிடைப்பதனால் மற்றவர்களால் புகழப்படுவீர்கள். எனவே உத்தியோகத்தில் உயர்வு இருக்கின்றது. புதிய வேலை எதிர்பார்த்திருப்பதற்கு நிச்சயம் இந்த வாரம் நல்ல வேலை அமையும். வேலை மாற்றம் இந்த வாரம் ஏற்றமாக இருக்கும். எனவே இந்த வாரம் உங்களுக்கு உத்தியோகத்தில் முன்னேற்றமே. பெண்களுக்கான பலனில் திருமணமான பெண்களுக்கு குடும்பத்தில் சந்தோஷம், கணவன் மனைவி அன்பு பாசம் இந்த வாரம் மிக சிறப்பாக இருக்கும். 2இலே குரு மிக அற்புதமாக இருக்கிறார். அதன் பிறகு திருமணமாகாத பெண்களுக்கு குரு பலம் வந்தது. திருமணத்துக்கான சாத்திய கூறக்கூடிய காலம் என்பதே. ஆகையால் 2இல் குரு வந்துவிட்டார், குடும்பத்தை அமைத்துக் கொடுப்பார். எனவே திருமண முயற்சியில் இந்த வாரம் உங்களுக்கு சாதகம் இருக்கின்றது. நல்ல வரன் அமையும். விருப்பப்படுகின்றவர் எங்களுடைய திருமண இணையதளமே bharatmatchpoint.com திருமண இணையதளம். அவற்றில் பதிவு செய்யுங்கள். விருப்பப்படுகின்றவர்கள் அலைபேசியில் எங்களை அழையுங்கள். காதல் என்று பார்க்கின்ற பொழுது சுக்கிரன் சாதகமாக இருப்பதினால் இந்த வாரம் காதலிலே மகிழ்ச்சி, சந்தோஷம், அன்பு அதிகரிக்கும். காதலை வெளிப்படுத்துவதில் நல்ல ஒரு பதிலே கிடைக்கும். கலைத்துறை ஏற்றம் இருக்கின்றது. சுக்கிரன் உங்களுக்கு வரவையும் கொடுப்பார், புதிய வாய்ப்புகளையும் கொடுப்பார். அரசியல் என்று பார்க்கின்ற ராசியிலே சூரியன் அமர்ந்திருப்பது சிறப்பே. இந்த வாரத்தை பொறுத்தவரை அரசியலில் முன்னேற்றம் இருக்கின்றது. அடுத்ததாக மாணவ கண்மணிகள் ராசியிலே யோகாதிபதி புதன் அமர்ந்திருப்பதனால் கல்வியிலே அடுத்த கட்டம் செல்லக்கூடிய நிலை இருக்கின்ற இந்த வாரம் உங்களுக்கான முயற்சியிலே வெற்றி இருக்கிறது. மனதுக்கேற்ற இடம் கிடைக்கும். இதுவே ரிஷபராசி அன்பர்களுக்கான இவ்வார கோச்சார பலன். இனி உங்களுடைய ஜென்ம நட்சத்திரக்குரிய தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் எவை என்பதை காணலாம். நலம் பெருக, வளம் பெருக. மிதுன ராசிக்குரிய இவ்வார கோச்சார பலன்களை காணவிருக்கின்றோம். அதன் பிறகு உங்களுடைய ஜென்ம நட்சத்திரக்குரிய தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் எவை என்பதை அறியவிருக்கின்றோம். இவ்வாரத்தில் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் நண்பர்களுக்கு எனது இனிய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் இந்த பதிவை உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உறவினர்கள் வாட்ஸ்அப், ஃபேஸ்புக்கிற்கு ஷேர் செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். அன்புள்ள மிதுன ராசி அன்பர்களே, ராசிக்கு யோகாதிபதியான சனி 10இல் இருப்பதும் ஜென்ம குரு இருக்கின்ற நிலை இருந்தாலும் இந்த வாரத்தை பொறுத்தவரை யோகாதிபதியான சுக்கிரன் சனியோடு சேர்க்கை பிறகு லாபத்துக்கு வருகிறார் 31ஆம் தேதி மே அன்று. அவை உங்களுக்கு யோகத்தை தரக்கூடிய நிலை. ராசியாதிபதியான
அதிபதியான புதன் உங்களுக்கு 12 இருந்தாலும் 11ஆம் இடத்தில் ஒரு கிரகம் இருந்தால் புதனால் பாதிப்பில்லை. மே 31 அன்று தான் 11ஆம் இடம் மேஷராசியிலே சுக்கிரன் வருகிறார். எனவே விரயங்கள் இருக்கும் இந்த வாரத்தை பொறுத்தவரை மே 31 வரை. இருப்பினும் அதை சுப விரயமாகவே தான் இருக்கும், அசுப விரயங்கள் இருக்காது. இருந்தாலும் செலவுகளை கட்டுக்குள் வைத்துக் கொள்வது நல்லது. பொதுவாக ஜென்மகுரு என்பதனால் சில விஷயங்களில் தடுமாற்றங்கள் ஏற்படும். நம்மளுடைய சேனலிலே குரு பயிற்சி பலன்கள் ஏற்றி இருக்கின்றோம், அவற்றை பாருங்கள், விரிவாக அறிந்து கொள்வீர்கள். இருப்பினும் சனி உங்களுக்கு யோகாதிபதி, அவர் 10ல் இருப்பது பலம்தான். எவ்வாறு என்று பார்க்கின்றபோது கடின உழைப்பை கொடுக்க வைப்பார், அதற்கேற்ற அங்கீகாரமும் கிடைக்கும். பாக்கியாதிபதி சனி 10ல் இருப்பது ஒரு வகையில் நன்மையே. இவ்வாறு பார்க்கின்றபோது 3லே கேது உங்களுக்கு யோகத்தை தரக்கூடிய நிலையில் இருப்பதினால், 2ல் இருக்கின்ற செவ்வாய் நீச்சம் பெறுவதனால், பகை கொண்டவர் செவ்வாய் பலமிழந்து இருப்பதனால் இந்த வாரம் உங்களுக்கு பகைவர்களால் பிரச்சனைகள் எவையும் இல்லை. உங்களுடைய செயல்களிலே நீங்கள் முன் யோசனை செயல்பட்டீர்கள் என்றால் வீண் செலவுகளை தவிர்க்க வேண்டும். அவற்றை மட்டும் செய்தீர்கள் என்றால் சேமிப்பே இருக்கின்றது. எனவே துறை ரீதியாக தொழில் வியாபாரம் சுக்கிரன் சாதகமாக இருக்கிற 5க்குரிய சுக்கிரன் 5ஆம் வீட்டை பார்க்கின்ற பலம் 31ஆம் தேதி முதல் இருப்பதினால் லாபம் கொண்டதாகவே இருக்கும் இந்த வாரம். புதிய முயற்சிகள் திட்டங்கள் வேண்டும். அந்த திட்டங்களை செயல்படுவதில் ஒரு விதமான உங்களுடைய செயல்கள் எப்படி இருக்கும் என்பதை பற்றி ஒரு யோசனை இருக்க வேண்டும். அவ்வாறு திட்டமிட்டு செயல்படுகின்ற எந்த ஒரு செயலும் வெற்றிகரமாக முடிக்கக்கூடிய ஆற்றல் மிதுன ராசிக்கு இருக்குது. காரணம் ராசியாதிபதி புதன், அறிவை கொடுக்கக்கூடிய புதன் உங்களுக்கு ராசியாதிபதி என்பதனால் திட்டங்களை தீட்டுவதில் கெட்டிக்காரராக இருக்கக்கூடிய தொழில் வியாபார சகோதரிகளே இந்த வாரத்தை பொறுத்தவரை லாபத்துக்கு வருகிற சுக்கிரனால் உங்களுக்கு தொழில் வியாபாரத்தில் நிச்சயம் லாபமே. அடுத்ததாக உத்தியோகம் என்று பார்க்கின்ற சூரியன் 12லே இருப்பதினால் உயரதிகாரிகள் சற்று பகமை காட்டுவார்கள். அதிகமான அலைச்சல்களை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இந்த வாரமும் இருக்கும். 2லே செவ்வாய் 12லே சூரியன், 2 பக்கமும் அசுவகிரகங்கள், ராசியிலே குரு தனித்து வேறு இருக்கின்றார். இந்த வாரத்தை பொறுத்தவரை தனாதிபதி வாக்குஸ்தானத்துக்கு சந்திரன் உங்களுக்கு சாதகமாக இருக்கின்றார், ராசிக்கு வருகிறார். பிறகு உங்களுடைய குருவோடு சேர்க்கிறார். இவையெல்லாம் இந்த வாரம் சந்திரன் சாதகமாக இருப்பதனால் நன்மைதான் உத்தியோகத்தை பொறுத்தவரை. இருப்பினும் உயரதிகாரிகள் உங்கள் மீது ஒரு கண் வைத்திருப்பார்கள். உங்கள் வேலையில் மட்டும் நீங்கள் முழு கவனத்தை செலுத்தினீர்கள் என்றால் உத்தியோகத்திலும் உங்களுக்கு உயர்வு இருக்கின்றது. அடுத்ததாக பெண்களுக்கான பலன்களில் திருமணமான பெண்களுக்கு ராசியிலே குரு, 2லே செவ்வாய், அவர் இந்த வாரம் பலம் வேறு பெறுகின்றார், நீச்சபங்க ராஜயோகம் அடைகின்றார். எனவே குடும்பத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகளை வெளிப்படுத்தாதீர்கள். வார்த்தை போர் இந்த வாரம் இருக்கும். நீங்கள் ஒன்று சொல்ல அவர் ஒன்று புரிந்து கொள்ள, அவற்றினால் நீங்கள் கோபப்பட, இவையெல்லாம் தேவையில்லாத மன வருத்தம் ஏற்படும். 2ல் செவ்வாய் இருந்தாலே கோபம் வரும். ஆகையால் கோபத்தை கட்டுக்குள் வைத்துக் கொள்ளுங்கள் சகோதரிகளே. அடுத்ததாக பார்க்கின்ற பொழுது திருமணமாகாத பெண்களுக்கு குரு பலம் இல்லை தான், ஆனால் சுக்கிரன் சாதகம். குரு 7ஆம் இடத்தை பார்க்கின்றார். குரு பலம் என்பது திருமணத்துக்குரிய காலம் வந்துவிட்டது என்பதுதான். அதற்காக குரு பலம் இல்லை என்றால் அந்த வருடம் முழுவதும் திருமணமே நடக்காது என்பதால் நிச்சயம் கிடையாது. ஆகையால் இந்த வாரம் உங்களுக்கு சுக்கிரன் சாதகம், ஜாதகமும் சாதகமாக நல்ல வாரம் அமையும். விருப்பப்பட்டால் எங்களுடைய திருமண இணையதளமான பாரத் மேட்ச் பாயிண்டில் பதிவு செய்து கொள்ளுங்கள். அதாவது காதல் என்று பார்க்கின்றோம். இந்த வாரம் செவ்வாய் பலம் பெறுகின்றார் நண்பிகளே. ஆகையால் செவ்வாய் பலம் பெற்றால் வார்த்தையிலே கோபத்தை கொடுப்பார். பகை கொண்டவர் 2ல் இருக்கின்றாரே. எனவே காதலிலே கோபம் இந்த வாரம் வராமல் பார்த்து கொண்டால் காதல் இன்னும் அன்பு அதிகரிக்க செய்யும். ஆனால் கோபம் வராமல் பார்த்து கொள்ளுங்கள். காதலை வெளிப்படுத்தலாமா? இந்த வாரம் வேண்டாம் சகோதரிகளே. காதலை வெளிப்படுத்துவதை தவிர்ப்பதே நல்லது. கலைத்துறையை பொறுத்தவரை சுக்கிரன் சாதகமாக இருப்பனால் கலைத்துறைக்கு மிதுன ராசிக்கு தொடர்பு ஏற்றம் இருக்கின்றது. புதிய வாய்ப்புகள் வரும், படைப்புகள் வெளியிடுவதும் வெற்றிகள் இருக்கின்றது. அரசியல் சாதகம் இல்லை. இந்த வாரத்தை பொறுத்தவரை சூரியன் 12 இருப்பனால் அமைதியே உங்களுக்கான பலம். அடுத்ததாக மாணவ கண்மணிகளில் பெற்றோர்கள் பேச்சை இந்த வாரம் நீங்கள் கேட்க வேண்டும். இந்த வாரத்தை பொறுத்தவரை சின்ன சின்ன விஷயங்கள் உங்களுடைய பெற்றோர்கள் நீங்கள் சண்டை தான் போடுவீர்கள். ஆகையால் பெற்றோர்களே தெய்வம், அவர்கள் பேச்சை கேட்பது நலம். இதுவே மிதுனராசி அன்பர்களுக்கான இவ்வார கோச்சார பலன். இனி உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய தாராபலம் கொண்ட சில நாட்கள் எவை என்பதை காணலாம். நலம் பெறுக, வளம் பெறுக.
கடக ராசிக்குரிய இவ்வார கோச்சார பலன்களை காணவிருக்கின்றோம். அதன் பிறகு உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் எவை என்பதை அறியவிருக்கின்றோம். இவ்வாரத்தில் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் நண்பர்களுக்கு எனது இனிய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் இந்த பதிவை உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உங்கள் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கு ஷேர் செய்ய முடியும், லைக் பட்டனை கிளிக் செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். அன்புள்ள கடகராசி என்பவர்களே, இவ்வாரத்தை பொறுத்தவரை ராசியாதிபதியான சந்திரன் பலம் பெறுகின்றார். அமாவாசை என்று வந்தாலும் அமாவாசை என்ற 11ஆம் இடத்துக்கு சூரியனோடு சேர்க்கை பெற்றாலும் அவர் அங்கு உச்சமும் பெறுகிறார். அதன் பிறகு வளர்பிறை. இவ்வாரத்தில் வருகின்ற வைகாசி அமாவாசையே சனி ஜெயந்தி. 9இல் சனி இருக்கின்றார். அன்றைய தினம் உங்களுடைய பெயருக்கு நீங்கள் அர்ச்சனை செய்து கொள்வது மூலம் சனியோடைய மகிழ்வினால் வாழ்க்கையிலே இன்னும் வெற்றிகளை பெறுவீர்கள். 12இலே குரு இருக்கின்ற பொழுது 11ஆம் இடத்தில் கிரகம் இருந்தால் பாதிப்பு இல்லை. 11ஆம் இடத்தில் இந்த மாதம் சூரியன் இருக்கின்றார். இந்த வாரத்தை பொறுத்து இந்த வைகாசி மாதம் முழுவதும் 11இலே கிரகம் இருப்பார். இப்ப புதனும் இருக்கின்றார். ஆகையால் இந்த வாரத்தை பொறுத்தவரை குருவால் பாதிப்பில்லை. குரு பயிற்சி பலன்களை பாருங்கள், முழுமையாக நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். ராகு கேது பயிற்சி பலன்களும் பார்ப்பதன் மூலம் தெளிவாக நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். இந்த வாரத்தை பொறுத்தவரை சந்திரன் சாதகமாக இருப்பதும், லாபத்தில் சூரியன் புதன் இருப்பதும், சுக்கிரன் உங்களுக்கு 9இல் இருக்கின்றவர் 31ஆம் தேதி 10க்கு வருகிறார். 10இல் சுக்கிரன் இருப்பது சாதகம் அல்ல. ஆகையால் உங்களுக்கு பெண்களால் ஆண்களுக்கு பிரச்சனை, ஆண்களால் பெண்களுக்கு பிரச்சனை. இது எந்த இடத்தில்? தொழில், வியாபார, உத்தியோகத்தில். நீங்கள் ஆண்களாக இருந்தால் பெண்களிடம் அமைதியும் அன்பையும் காட்டுங்கள். நீங்கள் பெண்களாக இருந்தால் ஆண்களிடம் தேவையற்ற விஷயத்தில் பேசாதீர்கள். காரணம், வாக்குஸ்தானம் என்ற 2ஆம் இடத்தில் கேது இருக்கின்றார். கேது வார்த்தையை சொல்ல வைப்பார், சொல்வதை சரியாக சொல்லவும் வைக்க மாட்டார். சொல்லவும் வைப்பவர் அவரே, சொல்வதை புரியாமல் சொல்ல வைப்பவர் கேது ஒரு குழப்பவாதி. அவர் 2இலே இருக்கின்றார். ஆகையால் இப்பொழுது இந்த வாரத்தை பொறுத்தவரை 10இல் சுக்கிரன் வருவதனால் தொழில், வியாபார, உத்தியோகத்தில் கடகராசி சகோதர சகோதரிகளே, உங்களுடைய எதிர்ப்பால் இனத்தினரிடம் கவனமாக இருப்பதை நல்லது. இது ஆண் பெண் இருபாலருக்கும் பொருந்தும். எனவே இந்த வாரத்தை பொறுத்தவரை துறை ரீதியாக தொழில், வியாபாரம் 10இல் சுக்கிரன் வருவதனால் உங்களுடைய 10ஆம் இடத்துக்குரிய செவ்வாய் பகவான், அதாவது தசமகேந்திரம் 10க்குரிய செவ்வாய் ராசியிலே நீச்சம் பெறுவதனால் சில விஷயங்களில் செலவுகள் தேவையற்ற வகையில் இந்த வாரம் அதிகரிக்கும். செலவுகள் உங்கள் கையை மீறிய வகையாக இருக்கும். அதே சமயம் வரவுகள் அதற்கேற்றவாறு இருக்காது. இருப்பினும் ராசியிலே அமர்ந்திருக்கின்ற செவ்வாய் சந்திரனோடு பரிவர்த்தனை, சந்திரன் உச்சம் பெறுவதனால் நீச்ச பங்க யோகம் இவையெல்லாம் இருப்பதும் சந்திரன் சேர்க்கை பெறுகிறார். ராசியாதிபதி சந்திரன் இந்த வாரம் பலமாக இருப்பதனால் செலவுகள் குறைத்துக் கொள்வதும், வரவுகளை நீங்கள் திட்டமிட்டு சேமிப்பு பண்ணுவதும் நல்லது. அவ்வாறு இருந்தால் கடகராசியிலே பிறந்தவர்கள் நிர்வாக திறமை கொண்டவர்கள். காரணம், சந்திரன் ஆட்சி பெற்ற ராசி கடகராசி. உங்கள் ராசி என்றால் கடகராசி என்றால் உங்கள் ஜாதகத்தில் சந்திரன் ஆட்சி. எனவே தொழில் வியாபாரத்தில் சிக்கன நடவடிக்கை இருந்தால் நிச்சயம் சேமிப்பு இருக்கிறது. அடுத்ததாக பார்க்கின்ற உத்தியோகம். உத்தியோகத்தை பொறுத்தவரை நான் முன்னதே கூறியவாறு நீங்கள் உங்களுடைய சக ஊழியரிடம் இந்த வாரம் கவனமாக இருக்க வேண்டும். அதே சமயத்தில் 11இலே சூரியன் இருப்பதனால் உயர் அதிகாரிகள் உங்களிடம் நட்புறவு காட்டுவார்கள். அடுத்ததாக பார்க்கின்ற பொழுது பெண்களுக்கான பலனிலே திருமணமான பெண்களுக்கு இந்த வாரம் கணவன் மனைவிகளை சற்று விட்டு கொடுத்து செல்லுங்கள். பொறுமை காட்டுங்கள், அன்பை காட்டுங்கள், கோபத்தை காட்டாதீர்கள். அது இருந்தால் இந்த வாரம், எது இருந்தால் அன்பை காட்டினால், கோபத்தை காட்டாமல் இருந்தால் இந்த வாரம் உங்களுக்கு மகிழ்ச்சி. அடுத்ததாக பார்க்கின்ற பொழுது திருமணமாகாத சகோதரருக்கு சுக்கிரன் இந்த வாரமும் சாதகமாக 31 வரை இருக்கின்றார். அதன் பிறகு அவரும் 10க்கு வருகிறார். 12இலே குரு. எனவே திருமண முயற்சிக்குரிய சுக்கிரன் சாதகமற்ற நிலை இருப்பதனால் ஜாதகம் ஒரு முறை பார்த்துக் கொள்வது நல்லது, அவசரமாக இருந்தால். இருப்பினும் அஷ்டம சனி இப்பொழுதுதான் முடிந்திருக்கிறது என்று நினைக்கின்றவர்கள் பொறுமை காட்டலாம். இந்த வாரம் திருமண முயற்சியில் சாதகம் இல்லை. காதலை பொறுத்தவரை இந்த வாரம் மிக மிக கவனம் வேண்டும். உங்களுடைய வார்த்தைக்கு கடிவாளம் போட வேண்டும். கோபம் நிச்சயம் வரும், அவற்றை கட்டுக்குள் வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்ததாக காதலை வெளிப்படுத்தலாமா? இந்த வாரம் வேண்டாம். காதலை வெளிப்படுத்தி தவிர்ப்பதே நல்லது. அடுத்ததாக பார்க்கின்ற பொழுது கலைத்துறையை பொறுத்தவரை இந்த வாரம் சில சோதனைகளை சந்திப்பீர்கள். சுக்கிரன் 10க்கு வருவதும் தனித்திருப்பதினால் 31ஆம் தேதிக்கு முன்னதாக உங்களுக்கு நன்மை, அதன் பிறகு கவனம். ஆகையால் இந்த வார இறுதியாகப்பட்டது உங்களுக்கு பொறுமையை சோதிக்க வேண்டியதாக இருக்கும். ஆனாலும் அதற்கு முன்னதாக 9இல் உச்சம் பெறுவதனால் நன்மை இருக்கின்றது. அடுத்ததாக பார்க்கின்ற பொழுது அரசியல் சாதகம். இந்த வாரம் அரசியலில் யோகம், எடுக்கின்ற முயற்சியில் வெற்றி, சந்திரனும் சாதகமாக இருப்பதனால் பலம். அடுத்ததாக மாணவ கண்கள் சாதகமான வாரம் 11இலே புதன் இருப்பதனால் எந்த ஒரு செயலும் பெற்றோர்கள் உங்கள் பேச்சுக்கு, அவங்களுடைய செயலுக்கு உங்களை உற்சாகப்படுத்துவார்கள். எண்ணிய இடத்தில் உங்களுக்கு இடம் கிடைக்கக்கூடிய யோகமும் இருக்கின்றது. கல்வி முடிந்து அடுத்த கட்ட கல்லூரிக்கு செல்லக்கூடிய சூழ்நிலை இருப்பதனால்
இந்த வாரம் உங்களுக்கு வெற்றியே. இதுவே கடகராசி என்பவர்களுக்கான இவ்வார கோச்சார பலன். இனி உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய தாராபலம் கொண்ட சில நாட்கள் எவை என்பதை காணலாம். நலம் பெறுக, வளம் பெறுக. சிம்ம ராசிக்குரிய இவ்வாறு கோச்சார பலன்களை தற்பொழுது காணவிருக்கின்றோம். அதன் பிறகு உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் எவை என்பதை அறியவிருக்கின்றோம். இவ்வாரத்தில் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் நண்பர்களுக்கு எனது இனிய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் இந்த பதிவை உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உறவினர்கள் வாட்ஸ்அப், ஃபேஸ்புக்கிற்கு ஷேர் செய்யும்படியும் லைக் பட்டனை கிளிக் செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். அன்புள்ள சிம்மராசி அன்பர்களே, ராசியாதிபதியான சூரியன் 10ல் திக்பலத்தோடு இருப்பதும் புதனோடு சேர்க்கை பெற்று புதன் ஆதித்ய யோகம் மிக மிக பலமானது. சிம்மராசிக்கு லாபத்தில் குரு, இதெல்லாம் யோகத்தை தருகின்றது. சுக்கிரனும் 8ல் இருக்கின்றவர் உச்சம் பெற்றிருப்பதும் அதன் பிறகு 9க்கு வருவதும் சாதகம். செவ்வாய் 12லே இருந்தாலும் 11லே குரு இருப்பதனால் கோச்சார வேதை அடிப்படையில் செவ்வாயால் பிரச்சனை இல்லை. இந்த வாரத்தை பொறுத்தவரை சந்திரனும் உங்களுக்கு வளர்வரியாக உங்களுக்கு 27க்கு அமாவாசை, அன்றைய தினம் சனி ஜெயந்தி, வைகாசி அமாவாசை, சனி ஜெயந்தி, அஷ்டம சனி நடப்பதினால் அன்றைய தினம் சனி பகவானுக்கு உங்கள் பெயருக்கு அர்ச்சனை செய்து கொள்வது நல்லது. இந்த வாரத்தை பொறுத்தவரை உங்களுக்கு எந்த ஒரு முயற்சியிலும் வெற்றிகள் இருக்கின்றது. செயல்கள் உங்களுக்கு சாதகமாக அமையும். சமூகத்தில் மதிப்பு மரியாதை உயரும், புகழ் அதிகரிக்கும். இவையெல்லாம் சுக்கிரன் உங்களுக்கு 9க்கு வருவதும் 8ல் இருக்கின்ற 9க்கு வரும் சூரியன் திக்பலத்தோடு 10ல் இருப்பதும் நாள். மேலும் லாபத்தில் குரு உங்களுக்கு வெற்றியை தருவார் 3ஆம் இடத்தை பார்ப்பதனால். எனவே சூரியன் சாதகமாக புதனோடு சேர்ந்திருக்கின்ற இந்த வாரம் எந்த ஒரு முயற்சியும் தைரியமாக இருங்கள், உங்களுக்கு வெற்றி இருக்கின்றது. துறை ரீதியாக தொழில் வியாபாரம் சூரியன் புதன் சேர்க்கை என்பது தன லாபாதிபதியான புதன் பகவானும் ராசியாதிபதி சேர்க்கை தன லாபத்தை கொடுக்கும். புதிய முயற்சிகள் தைரியமாக எடுக்கலாம். அதே சமயத்தில் கணபதியை வணங்கிவிட்டு எந்த ஒரு செயலையும் செயல்படுத்துங்கள். காரணம் ராசியிலே கேது இருக்கிறதுனால். ராகு உங்களுக்கு 7 இருந்தாலும் குருவால் பார்ப்பதினால் ராகுவால் பிரச்சனைகள் இல்லை. 8ல் சனி இருந்தாலும் 7லே கிரகம் இருந்தால் சனி உங்களுக்கு அஷ்டம சனியுடைய பாதிப்பை தரமாட்டார். 7லே ராகு இருக்கிறார். அதுதான் கோச்சார வேதை. கோச்சார பலன் மிக மிக முக்கியம். கோச்சார வேதை இவ்வாறு பார்க்கின்ற பொழுது அஷ்டம சனியால் பாதிப்பில்லை. சூரியனும் திக்பலத்தோடு இருப்பதனால் சிம்ம ராசி தொழில் வியாபாரம் சிறப்பாக இருக்கும். இந்த வாரம் எந்த ஒரு வெற்றியிலும் உங்களுக்கு அதிகமான உழைப்பினால் கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சியும் கிடைக்கும். எனவே தனலாபம் கொண்ட வாரம் இந்த வாரம். உத்தியோகம், உயரதிகாரிகள் நட்பு பாராட்டுவார்கள். சக ஊழியர்கள் சின்ன சின்ன விஷயங்கள் கொஞ்சம் பகமை காட்ட மாட்டார்கள், கொஞ்சம் முரண்டு பிடிப்பார்கள். சிம்ம ராசிக்கு அதை எப்போதும் நடக்கக்கூடிய ஒன்று. நீங்கள் அவர்களை அதட்டுவீர்கள், அவர்கள் கொஞ்சம் முரண்டு பிடிப்பார்கள். ஆனாலும் குருவால் பார்க்கப்படுகிற ராகு பிரச்சனையை தர மாட்டார். உயர் அதிகாரிகள் நட்பை பெறுவீர்கள், அவர்களுடைய ஆதரவையும் பெறுவீர்கள். இந்த வாரம் உத்தியோகத்தில் உயர்வு, புதிய வேலை எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு அதற்குரிய நல்ல வாய்ப்பு கிடைக்கும். அடுத்ததாக பார்க்கின்ற பொழுது பெண்களுக்கான பலனிலே திருமணமான பெண்களுக்கு கணவன் மணி உறவிலே அன்பு பாசம் இந்த வாரம் மிக சிறப்பாக இருக்கும். அதே சமயத்தில் குழந்தைகளாலும் மகிழ்ச்சி இருக்கிற 5ஆம் இடத்தை குரு பார்ப்பதனால் மற்றும் திருமணமாகாத சகோதரிகளுக்கு என்று பார்க்கின்றது குரு பலம் வந்தால் அது திருமணத்துக்குரிய காலம். எனவே தற்பொழுது திருமணத்துக்குரிய காலம் நடைபெறுவதனால் திருமண முயற்சியில் வெற்றிகள் இருக்கின்ற நல்ல வரணமையும் இருப்பினும் அஷ்டம சனியும் நடப்பது என்பதை பெற்றோர்கள் மனதில் வைத்துக் கொள்வது நல்லது. விருப்பப்படுகின்றவர்கள் எங்களுடைய திருமண இணையதளமே bharatmatchpoint.com திருமண இணையதளம். மரங்களை தேடிக்கொள்வோம், பதிவு செய்து கொள்ளலாம். தேவைப்பட்டால் என்னை அலைபேசியில் அலையுங்கள். அடுத்ததாக பார்க்கின்ற பொழுது காதல், காதலித்துக் கொண்டிருக்கிற சந்தோஷம் இருக்கிறது. இந்த வாரத்தை பொறுத்தவரை காதலிலே அன்பு அதிகரிக்கும். 7ஆம் இடத்தில் ராகு இருந்தாலும் குரு பார்க்கிறார், பாதிப்பு இல்லை நண்பர்களே, சகோதரிகளே. ஆகையால் இந்த வாரம் காதலிலே அன்பே அதிகரிக்கும். காதலை வெளிப்படுத்தலாமா? தாராளமாக வெளிப்படுத்துங்கள். இந்த வாரம் காதலை வெளிப்படுத்துவது வெற்றி உங்கள் பக்கமே
கலைத்துறையிலே சுக்கிரன் சாதகமாக இருக்கின்ற இந்த வாரம் ஏற்றம், முன்னேற்றம், வெற்றி உங்கள் பக்கம். அதாவது அரசியல் சாதகமான வாரம் சிம்மராசிக்கு. இந்த வாரம் அரசியல் எடுக்கின்ற எந்த ஒரு செயலிலும் மக்களிடம் ஆதரவு அதிகரிக்கவே செய்யும். அடுத்ததாக மாணவ கல்வியில் 10 புதன் இருப்பதனால் கல்வியிலே மேன்மை, உயர்கல்வியிலே நல்ல வாய்ப்பு, எதிர்பார்க்கின்ற இடத்தில் உங்களுக்கான நல்ல வாய்ப்பும் கிடைக்கும். இவை இந்த வார பலன். இனி உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய தாராபலம் கொண்ட சில நாட்கள் எவை என்பதை காணலாம். நலம் பெறுக, வளம் பெறுக. கன்னி ராசிக்குரிய இவ்வார கோச்சார பலன்களை காணவிருக்கின்றோம். அதன் பிறகு உங்களுடைய ஜென்ம நட்சத்திரக்குரிய தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் எவை என்பதை அறியவிருக்கின்றோம். இவ்வாரத்தில் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அன்பர்களுக்கு எனது இனிய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் இப்பதிவை உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் வாட்ஸ்அப், ஃபேஸ்புக்கிற்கு ஷேர் செய்ய முடியும், லைக் பட்டனை கிளிக் செய்ய முடியும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். அன்புள்ள கன்னிராசி அன்பர்களே, இவ்வாரத்தை பொறுத்தவரை திங்களன்று மதியம் வரை உங்களுக்கு சந்திராசம், மாலை வரை. ஆகையால் திங்களன்று மாலை வரை பொறுமை காட்டுவது நல்லது. சந்திரன் உங்களுக்கு லாபாதிபதி, அவர் 8ல் இருப்பதனால். இதே சமயத்தில் இவ்வாரத்தை பொறுத்தவரை சுக்கிர பயிற்சி உங்களுக்கு சாதகமாக வருகின்றது. 8ல் சுக்கிரன் வருகிறார். மிக மிக அற்புதமான அமைப்பு. உங்களுடைய ராசியாதிபதியான புதன் 9லே இருக்கின்றார். நட்பு வீட்டிலே சூரியனோடு சேர்க்கை, புதன் ஆதித்ய யோகம். நம்மளுடைய சேனலிலே குரு பயிற்சி, ராகு கேது பயிற்சி, சுக்கிர பயிற்சி, புதன் பயிற்சி என்று அனைத்து பயிற்சிகளும் பதிவேற்றம் செய்திருக்கின்றோம். அவற்றையும் பாருங்கள். எனவே இவ்வாரத்தை பொறுத்தவரை கன்னிராசிக்கு சுக்கிரன் உங்களுக்கு சாதகமாக இருப்பதும், புதன் பாக்கியஸ்தானத்தில் இருப்பதும் யோகம். லாபத்தில் அமர்ந்திருக்கின்ற செவ்வாய் இந்த வாரம் நீச்சபங்க ராஜயோகத்தையும் பெறுவதனால் இந்த வாரம் எடுக்கின்ற அனைத்து முயற்சியிலும் திடீர் வெற்றிகள், திடீர் யோகம் உங்களுக்கு இருக்கின்றது. ஆகையால் இந்த வாரம் புதிய செயல்கள் ஈடுபடுங்கள். அவற்றிலே உங்களுக்கு வெற்றிகள் இருக்கின்றது. நீங்கள் நீண்ட நாட்களாக எதிர்பார்க்கக்கூடிய நல்ல ஒரு விஷயம், இதுவரை நடைபெறவில்லை என்கின்ற நினைத்து கொண்டிருக்கின்ற அந்த விஷயம் இந்த வாரம் நீங்கள் நினைக்காமலே நடைபெறும், வெற்றிகரமாக முடியும். ஆகையால் இந்த வாரம் உங்களுக்கு எதிர்பாராத மகிழ்ச்சி அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல வாரம், யோகமான வாரம். துறை ரீதியாக தொழில் வியாபாரம் 3-8க்குரிய செவ்வாய் பகவான் லாபத்தில் இருப்பதும் நீச்சபங்க ராஜயோகத்தை பெறுவதும் இந்த வாரம் உங்களுக்கு வெற்றிகரமான வாரமாக இருக்கும். சந்திரன் உங்களுக்கு லாபாதிபதி வளர்வரையாக இருப்பதும் உங்களுக்கு 10, 11 என்று வருவதனால் இந்த வாரம் தொழில் வியாபாரம் மிக சிறந்த வெற்றியும், புதிய தொழில் வியாபாரம் துவங்கக்கூடிய முயற்சியிலே நன்மையும் இருக்கின்றது. உங்களுடைய வாரமாக இந்த வாரம் தொழில் வியாபாரத்தில் இருப்பதனால் பண வரவு அதிகரிக்க செய்யும். அடுத்ததாக பார்க்கின்ற உத்தியோகம், சூரியன் பாக்கியஸ்தானம் 9ல் இருப்பதும் புதனோடு சேர்க்கை பெறுவதனால் உங்களுக்கு இந்த வாரம் உத்தியோகத்தில் உயர்வும், உங்களுடைய சக ஊழியர்களால் நட்பும் இருக்கு. 7ல் சனி இருந்தாலும் 6ல் ராகு இருப்பதனால் பாதிப்பில்லை. 6ல் ராகு இருப்பது குருவால் பார்க்கப்படுவதால் மிகவும் யோகம். இவையெல்லாம் ஒன்றின் பின் ஒன்றாக, கோள்களின் கோலாட்டத்தில் ஒரு கிரகம் நன்றாக இருக்கும், ஒரு கிரகம் நன்றாக இருக்காது. சனியால் பாதிப்பில்லை, ராகுவால் யோகம். இது கன்னிராசிக்கு இப்பொழுது நடைபெறுகின்றது. எனவே தொழில் வியாபார உத்தியோகம் இந்த வாரம் உத்தியோக மட்டுமல்ல தொழில் வியாபாரத்திலும் ஏற்றம், முன்னேற்றம். பெண்களுக்கான பலன்களில் திருமணமான பெண்களுக்கு 2ஆம் இடத்தை சுக்கிரன் பார்ப்பார் 31ஆம் தேதி முதல். ஆகையால் இந்த வாரம் குருவும் உங்களுக்கு 2ஆம் இடம் குடும்பஸ்தானத்தை பார்ப்பார். 7ல் சனி இருப்பன பாதிப்பில் என்பதனால் கணவன் மனை உறவிலே அன்பு, பாசம் நிச்சயம் இந்த வாரம் சிறப்பாக இருக்கும். குழந்தைகளால் மகிழ்ச்சி இருக்கின்றது. அடுத்ததாக பார்க்கின்றது திருமணம் ஆகாத சகோதரிகள், குருபலம் இல்லை ஆனால் சுக்கிரன் சாதகம்,
குரு பலம் என்றால் குருக்கு திருமணத்துக்குரிய ஒரு காலம் சாதகமாக இருக்கிறது என்பது தானே தவிர 10ல் இருக்கின்ற அந்த குரு வருடமும் திருமண பலமே இல்லை, திருமண முயற்சியில் வெற்றியே இல்லை என்பதாம் இல்லை சகோதரிகளே, பெற்றோர்களே. ஆகையால் திருமண முயற்சி இந்த வாரம் ஜாதகம் சாதகம் தான் நல்ல வரனே அமையும். விருப்பப்படுகின்றவை எங்களுடைய திருமண இணையதளமே bharatmatchpoint.com அவற்றில் பதிவு செய்து கொள்ளுங்கள். அடுத்ததாக பார்க்கணும் காதலித்துக் கொண்டிருக்கின்ற நண்பர்கள் இந்த வாரம் சந்தோஷம், காதலிலே மகிழ்ச்சி. 8ல் வருகின்ற சுக்கிரன் இன்னும் அதிகரிக்க செய்வார். காதல் இன்னும் உங்களுக்கு பலப்படுத்தக்கூடிய ஒரு நல்ல வாரம். காதலை வெளிப்படுத்தலாமா? சாதகம் இந்த வாரம். சந்திராஷ்டம நாட்களை தவிருங்கள், மற்ற நாட்களில் உங்களுக்கு சாதகம். இந்த வாரம் காதலை வெளிப்படுத்தல் வெற்றி. அடுத்ததாக கலைத்துறை யோகம் இந்த வாரம். கலைத்துறையை பொறுத்தவரை இந்த வாரம் உங்களுக்கான நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். வெளிவிடுவதிலே தடைகள் இல்லை, வெற்றி உங்களுக்கு இருக்கிறது. அடுத்ததாக அரசியலை பொறுத்தவரை சாதகமும் இல்லை பாதகமும் இல்லை, சமமாக இருக்கின்றது. இந்த வாரத்தை பொறுத்தவரை சில சமயங்களில் கோபம் வந்தால் அவற்றை கட்டுக்குள் வைத்துக் கொள்ளும். 2ல் செவ்வாய் பார்ப்பதினால் மற்றும் சனியும் ராசியை பார்ப்பார். மற்றபடி அரசியலில் பெரிய பாதகம் எதுவும் இல்லை. மாணவ கண்மணிகள் புதன் உங்களுக்கு ராசியாதிபதியை அவர் 9ல் இருப்பதும் யோகம். இந்த வாரத்தில் 2ஆம் இட கல்வி ஸ்தானத்தை குரு பார்ப்பது சாதகம். எனவே கல்வியிலே மேன்மை இந்த வாரம் கன்னி ராசிக்கு இருக்கிறது. இதுவே கன்னி ராசிக்கான இவ்வார கோச்சார பலன். இனி உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய தாராபலம் கொண்ட சில நாட்கள் எவை என்பதை காணலாம். நலம் பெருக வளம் பெருக. துலாம் ராசிக்குரிய இவ்வார கோச்சார பலன்களை காணவிருக்கின்றோம். அதன் பிறகு உங்களுடைய ஜென்ம நட்சத்திரக்குரிய தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் எவை என்பதை அறியவிருக்கின்றோம். இவ்வாரத்தில் திருமண நாள் மற்றும் பிறந்த நாள் கொண்டாடும் நண்பர்களுக்கு எனது இனிய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் இந்த பதிவை உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உறவினர்கள் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கிற்கு ஷேர் செய்யும்படியும் லைக் பட்டனை கிளிக் செய்யும்படியும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். அன்புள்ள துலாம் ராசி என்பர்களே, இவ்வாரத்தை பொறுத்தவரை ராசியாதிபதியான சுக்கிரன் உங்கள் ராசிக்கு 6லே உச்சம் பெற்று சனியோடு சேர்க்கை. 31ஆம் தேதி 7க்கு வருகிறார். பொதுவாக 6, 7 இவற்றில் சுக்கிரன் உட்காருவது சிறப்பல்ல. ஆனால் உங்களுக்கு அது விதிவிலக்காக இருக்கும் 7க்கு வருவது. எனவே 6லே அமர்வது சூரியனோடு சேர்க்கை யோகம், 7க்கு வருவது ராசியை பார்ப்பது பலம். சுக்கிர பேச்சிலே அவற்றை பாருங்கள், விரிவாக கூறியிருக்கின்றேன். இந்த வாரத்தை பொறுத்தவரை உங்களுக்கு 6லே சனி, 11லே கேது மற்றும் 9லே குரு என்ற ஆண்டுக்கோள்கள் சாதகமாக இருப்பதும் 8ல் புதன் மறைந்த புதன் நிறைந்த தனத்தை கொடுப்பதனால் கோள்கள் அனைத்தும் சாதகமாக இருக்கின்றது. இந்த வாரத்தை பொறுத்தவரை உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கின்றது. சந்திராஷ்டமம் அன்றைய நாள் மட்டும் கொஞ்சம் கவனம். இருப்பினும் இந்த வாரம் மாறுகின்ற அமாவாசையே உங்களுக்கு சந்திராஷ்டமம். ஆனால் அந்த வைகாசி அமாவாசை சனி ஜெயந்தி. அந்த சனி ஜெயந்தி அன்று சனீஸ்வர பகவானுக்கு நீங்கள் அர்ச்சனை செய்ய கொள்ளுங்கள் உங்கள் பெயருக்கு. அவற்றினால் சனி மகிழ்வார். மேலும் 6லே இருப்பதனால் யோகங்களை பன்மடங்கு பெருகி கொடுப்பார். தவறாமல் உங்கள் பெயருக்கு சனி ஜெயந்தி என்று அர்ச்சனை செய்து கொள்ளுங்கள். இந்த வாரம் துலாம் ராசியை பொறுத்தவரை தொழில் வியாபாரம் 10ல் செவ்வாய் திக்பலத்தோடு இருப்பதும் சந்திரன் அதன் பிறகு வளர்முறையாக இருக்கின்ற இந்த வாரத்தை பொறுத்தவரை தொழில் வியாபாரம் மிகவும் அற்புதமான லாபம் கொண்டதாக இருக்கும். புதிய தொழில் வியாபாரம் துவங்குவதற்குரிய முயற்சியில் சாதகம் அதிகமாக இருக்கும். அரசாங்கத்தின் ஆதரவு மிக மிக பலமாக இருக்கும். இவை இருந்தால் போதாத பண வரவு மிக அதிகமாக மட்டுமல்ல, எதிர்பார்ப்பதை விட சிறப்பாக இருக்கும். அடுத்ததாக உத்தியோகம், உயரதிகாரிகள் மட்டும் கொஞ்சம் பொறுமை காட்டுங்கள். 8ல் சூரியன் இருக்கிறார். ஆனாலும் இப்பொழுது உங்கள் காட்டில் அடைமழை. எல்லா கிரகங்களும் சாதகமாக இருப்பதனால் உயரதிகாரிகள் உங்களிடம் கொஞ்சம் பணிவாக பேசுவார்கள். சகோதரா சகோதரி
சகோதரி இதை செய்து கொடுங்கள் என்று அந்த அளவுக்கு உங்களுக்கு பலமாக துலாம் ராசிக்கு இருப்பதனால் உத்தியோகத்தில் உங்கள் நடை வீர நடை. அடுத்ததாக பார்க்கின்ற பொழுது பெண்களுக்கான பலன். திருமணமான பெண்களுக்கு ராசியை குரு பார்க்கிறார். இந்த வாரத்தை பொறுத்தவரை கணவன் மனைவர்களே அன்பு, பாசம், மகிழ்ச்சி இதுவற்றில் மட்டுமல்லாமல் குழந்தைகளாலும் சந்தோஷம். குரு 5ஆம் இடத்தை பார்ப்பதனால் எனவே திருமண வாழ்க்கை சந்தோஷத்தோடு வாழ்க்கக்கூடிய இந்த வாரம். திருமணம் ஆகாத சகோதரிகள் நல்ல வாரம் இந்த வாரத்தை பொறுத்து. அதே சமயம் சுக்கிரன் 7க்கு வருகிறார். 7க்கு வருவது காரகோ பாவ ராசி. ஆனால் உங்கள் ராசிக்கு அது பொருந்தாது. இருப்பினும் 9லே குரு பலமாக இருப்பார். திருமண காலம் வந்து விட்டது. ஆகையால் இந்த வாரம் திருமண முயற்சி சாதகம் இருக்கின்றது. விருப்பப்படுகின்றவர்கள் எங்களுடைய திருமண இணையதளமே bharatmatchpoint.com திருமண இணையதளம். அந்த எங்களுடைய திருமண இணையதளத்தில் பதிவு செய்து கொண்டு வளங்களை தேடிக்கொண்டு இலவசமாக. அதாக பார்ப்பது காதல் மிக சந்தோஷம். இந்த வாரத்தை பொறுத்தவரை காதல் இந்த வாரம் அதிகமாக இருக்கும். புதிய காதல் எதிர்பார்த்து கொண்டிருப்பதற்கு மிக மிக மகிழ்ச்சியாக உங்கள் காதல் எதிர்பார்க்கின்ற காதலே உங்களுக்கு வாழ்க்கையில் அமைகின்றோம். அதை விட என்ன சந்தோஷம். நிறைய படத்துல அதான சொல்றாங்க. ஆகையால் உங்கள் காதல் இந்த வாரம் கைகூடும். அதாக பார்க்கின்ற பொழுது கலைத்துறையை பொறுத்தவரை சாதகமாக கோல் இருப்பதனால் ஏற்றம். இந்த வாரம் உறுதியாக உங்களுக்கான பெரிய வெற்றி. அடுத்ததாக அரசியலை பொறுத்தவரை கொஞ்சம் நிதானம் காட்டுங்கள். 8ல் சூரியன் இருப்பதனால் மற்றபடி பெரிய அளவில் பிரச்சனை இல்லை. மக்கள் ஆதரவு நன்றாக இருக்கு. பொதுவாக துலாம் ராசிக்கும் அரசியலுக்கும் அப்படி ஒன்றும் தொடர்பு இல்லை. சூரியன் பாதகாதிபதியாக வருவதனால். இருப்பினும் அப்படி இருப்பவர்களுக்கு யோகம் இந்த வாரம் இருக்கிறது. ஆனால் பொறுமை வார்த்தையிலே. அதாக பார்க்கிறோம் மாணவக்கண்மை புதன் மறைந்திருப்பது மறைந்த கனத்தை கொடுப்பது மட்டுமல்ல கல்வியிலும் மேன்மையை கொடுப்பார். 2ஆம் இடத்தை கல்வி ஸ்தானத்தை புதன் பார்ப்பதனால். எனவே கல்வியை எதிர்பார்க்கின்ற இடத்தில் உங்களுக்கான உரிய மரியாதை இடங்கள் கிடைக்கும். இதுவே துலாம் ராசி என்பவர்களுக்கான இவ்வாறு கோச்சார பலன். இனி உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் எவை என்பதை அறியலாம். நலம் பெருக வளம் பெறு. விருச்சிக ராசிக்குரிய இவ்வாறு கோச்சார பலன்களை காணவிருக்கின்றோம். அதன் பிறகு உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் எவை என்பதை அறியவிருக்கின்றோம். இவ்வாரத்தில் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் நண்பர்களுக்கு எனது இனிய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் இப்பதிவை உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உணர்கள் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கிற்கு ஷேர் செய்யும்படியும் லைக் பட்டனை கிளிக் செய்யும்படியும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். அன்புள்ள விருச்சிக ராசி அன்பர்களே, இவ்வாரத்தை பொறுத்தவரை உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கின்றது. சந்திராஷ்டம நாட்களில் பொறுமை, நிதானம், கவனம். ராசிக்கு யோகாதிபதியான செவ்வாய் சூரிய பகவான் உங்களுக்கு 7ஆம் இடத்தில் இருப்பது புதனோடு சேர்க்கை பெறுவதும் ஒரு வகையில் நாமம், ஒரு வகையில் அமைதி காட்ட வேண்டும். கோபம் இல்லாமல் இருப்பதும் அவசரப்படாமல் இருப்பதும். இருப்பினும் சூரியன் புதன் சேர்க்கை என்கின்ற புதன் ஆதித்ய யோகம் உங்களுக்கு நன்மையே செய்யும். புதன் பயிற்சி பலனிலே பாருங்கள், விரிவாக கூறியிருக்கின்றேன். 8ல் குரு இருக்கிறார், ஆனால் பாதிப்பு இல்லை. ஆனால் ராசியாதிபதி நீச்சம் பெறுகிறார். இந்த வாரத்தை பொறுத்தவரை சந்திரனோடு செவ்வாய் பரிவர்த்தனை, சந்திரன் உச்சம் பெறுவதும் சந்திரன் ஆட்சி பெற்று செவ்வாயோடு சேர்க்கை பெறுவது என்று உங்கள் ராசியாதிபதி நீச்ச பங்கத்தையும் பெறுகிறார். இருப்பினும் 4லே ராகு, 10லே கேது. கேது இருப்பது நன்மை, 4லே ராகு இருப்பது மனதிலே ஒரு அழுத்தம், 5லே சனி. வீட்டிலே சின்ன சின்ன பிரச்சனையை கூட பெரிதுபடுத்திக் கொள்வீர்கள் மனதிலே. இவை மட்டும் கவனத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். வீண் மனக்கவலையில் தவிருங்கள்.
சொல்லலாம். ஆனால் அது உங்கள் கையில் தான் இருக்குன்னு இறை நாட்டத்தின் அடிப்படையில் இவற்றை நாம் தவிர்க்க முடியும். சிறிது நேரம் தியானம் மற்றும் அமைதி காட்டுவது, இறை வழிபாடல்களை கேட்பது. இந்த வாரத்தை பொறுத்தவரை சந்திராஷ்டம நாட்களை தவிர்த்து சந்திரன் சாதகமாக இருப்பதனால் உங்களுக்கு நன்மை இருக்கின்றது. எனவே தொழில் வியாபாரம் இந்த வாரம் பெரிய அளவில் லாபம் இருக்கிறது என்று நான் கூற மாட்டேன். ஆனால் அதே சமயத்தில் நீங்கள் எதிர்பார்க்கின்ற திருப்திகரமான லாபம் இருக்கும். புதிய முயற்சிகள், புதிய தொழில் வியாபாரத்துக்கான ஒரு செயல்களை ஈடுபடுகின்ற பொழுது மற்றவர்கள் மீது ஒரு அன்பு காட்டுங்கள், கோபம் காட்டாதீர்கள். மற்றபடி இந்த வாரம் தொழில் வியாபாரத்தில் லாபம் இருக்கின்றது. செலவுகளையும் கொஞ்சம் கட்டுக்குள் வைத்துக் கொள்வது நல்லது. அடுத்ததாக பார்க்கின்ற பொழுது உத்தியோகம், 7லே சூரியன் இருக்கின்ற பொழுது உயர் அதிகாரிகள் உங்களை கொஞ்சம் கண்காணிப்பார்கள். அந்த கண்காணிப்பதை உங்களுக்கு பிடிக்காது. ஆகையால் அவற்றை கொஞ்சம் முறைத்துக் கொள்வீர்கள். இந்த வாரத்தை பொறுத்தவரை சந்திராஷ்டம நாட்களே அது கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்பு இருப்பதனால் இந்த வாரம் கொஞ்சம் உத்தியோகத்தில் நிதானம், கொஞ்சம் முன் யோசனை, உங்கள் வேலையில் முழு கவனம், இது இருந்தால் இந்த வாரம் நன்மையே. அடுத்ததாக பெண்களுக்கான பலன்களில் திருமணமான சகோதரர்களுக்கு 2ஆம் இடத்தை உங்களுக்கு குரு பார்க்கிறார். ஆகையால் குடும்பத்தில் அமைதி நிலவும். எந்த ஒரு விஷயத்தும் பெரிய அளவில் கணவருடைய அன்பு இருக்கும் மற்றும் உங்களுடைய குழந்தைகளால் உங்களுக்கு சில கவலைகள் இருக்கும். 5லே சனி இருப்பதனால் இருந்தாலும் இந்த வாரம் குடும்பத்தை பொறுத்தவரை மகிழ்ச்சி, அன்பு நிறையவே இருக்கிறது. அடுத்ததாக திருமணமாகாத சகோதரர் சுக்கிரன் இப்போது 5ல் இருக்கின்ற 31ஆம் தேதி 6க்கு வருகிறார். அது சாதகமல்ல 6க்கு வருவது. அதே சமயத்தில் குரு 8ல் இருக்கின்றார். இதெல்லாம் திருமணத்துக்குரிய காலம் வரவில்லை என்பதுதான். குரு 8ல் இருப்பதனால் திருமணமே நடக்காது என்பதெல்லாம் நான் கூற மாட்டேன், அது பொய். ஆகையால் இப்பொழுது 8ல் இருப்பதனால் திருமணத்துக்குரிய முயற்சியிலே சில சாதகம் இல்லாத வாரமாக இருக்கும். ஆனால் ஜாதகம் சாதகமாக இருந்தால் நிச்சயம் நடந்தே தீரும். ஆகையால் பெற்றோர்கள் ஜாதகம் பார்த்து கொள்வது நல்லது. விருப்பப்படுகின்றவர் எங்களுடைய இணையதளத்தில் இலவசமாக பதிவு செய்து கொள்ளுங்கள். அதாவது காதலை பொறுத்தவரை இந்த வாரம் சில நேரங்களிலே உங்களுடைய மனம் குழப்பமாக இருக்கும். சொல்லலாமா வேண்டாமா என்று காதலை வெளிப்படுத்துவதில். அதே சமயத்தில் காதலித்து கொண்டு பொழுது சில சந்தேகங்கள் தேவையில்லாமல் ஏற்படும். இந்த வாரத்தை பொறுத்தவரை சந்தேகத்தை தூக்கி குப்பையிலே போடுங்கள். காதலை வெளிப்படுவது தயக்கம் வந்தால் தவிர்த்து விடுங்கள். அவ்வாறு இல்லாமல் இருந்தால் இந்த வாரம் காதலிலே மகிழ்ச்சி, சந்தோஷம். அடுத்ததாக கலைத்துறையை பொறுத்தவரை இந்த வாரம் ஏற்றமில்லை. சில சோதனைகள் தான் இருக்கின்றது. காரணம் சனியோடு சுக்கிரன், அதுக்கு பிறகு 6க்கு வருகிறால். சந்திராஷ்டமும் உங்களுக்கு அமாவாசை, அப்படி எல்லாம் இந்த வாரம் கொஞ்சம் பொறுமை காட்ட வேண்டும். கலைத்துறையை பொறுத்தவரை பெரிய முதலீடு எச்சரிக்கை தேவை. பண விஷயத்தில் கவனம் தான் இந்த வாரம். அரசியலை பொறுத்தவரை இந்த வாரம் நிதானம் வேண்டும். சில சோதனைகளை கொடுக்கக்கூடிய இந்த வாரம் சிவனை வணங்குங்கள். சிவன் வணங்குகின்ற பொழுது அந்த சோதனையை நீங்கள் வெற்றிகரமாக முறியடித்து சாதிப்பீர்கள். அதாக மாணவ கண்மைகள், இந்த வாரம் பெற்றோர்கள் பேச்சை நீங்கள் கேட்க வேண்டும். கேட்க மாட்டீர்கள். இந்த வாரம் கோபப்படுவீர்கள். நீங்கள் விரும்புகின்ற இடத்துல இடங்களுக்கு அடம்பிடிப்பீர்கள். அவையெல்லாம் தவிர்ப்பது நல்லது. இந்த வாரம் பெற்றோர்கள் பேச்சை கேளுங்கள், மகிழ்ச்சியாக இருக்கும். இதுவே விருச்சிக ராசி என்பதற்கான இவ்வார கோச்சார பலன். இனி உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் எவை என்பதை அறியலாம். நலம் பெருக, வளம் பெறுக. தனுசு ராசிக்குரிய இவ்வார கோச்சார பலன்களை காணவிருக்கின்றோம். அதன் பிறகு உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் எவை என்பதை அறியவிருக்கின்றோம். இவ்வாரத்தில் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் நண்பர்களுக்கு எனது இனிய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் இந்த பதிவை உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உணர்கள் வாட்ஸ்அப், ஃபேஸ்புக்கிற்கு ஷேர் செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். லைக் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். இந்த வாரத்தை பொறுத்தவரை தனுசு ராசிக்கு சந்திராஷ்டமம் வருகின்றது. சந்திரன் 8ல் வருகின்றவர் ஆட்சி பெறுவார். அதே சமயத்தில் 7ஆம் இடத்தில் கிரகம் இருந்தால் சந்திராஷ்டமத்தினால் பாதிப்பில்லை. 7ல் குரு இருக்கிறார். சந்திராஷ்டமம் வருகின்ற நாள் பெரிய முதலீடுகளை தவறுகள், மற்றபடி பிரச்சனை எதுவும் இல்லை.
சந்திரனோடு இந்த வாரம் செவ்வாயும் சேர்க்கை பெறுவார். செவ்வாயால் பாதிப்பில்லை. இந்த வாரம் செவ்வாயால் உங்களுக்கு நன்மையை 8 இருந்தாலும் 7 குரு 3 ராகு இந்த வாரம் யோகம். சுக்கிரன் உங்களுக்கு 4 இருப்பதும் 5 போவதும் மிக மிக பலம். 6 சூரியன் புதன். எனவே தனுசு ராசியை பொறுத்தவரை இந்த வாரம் மிகவும் சாதகமான வாரம். எந்த ஒரு முயற்சியும் தைரியமாக எடுங்கள். இந்த வாரம் வெற்றி உங்கள் பக்கம். அட்டமாதிபதி சந்திரன் உங்களுக்கு அமாவாசையாக 6க்கு வருகின்ற பொழுது விபரீத ராஜயோகம், அது இன்னும் வெற்றிகளை கூறும். இந்த வாரம் வைகாசி அமாவாசை அன்று வருவதே சனி ஜெயந்தி. சனி ஜெயந்தி அன்று சனி பகவானுக்கு உங்கள் பெயருக்கு அர்ச்சனை செய்து கொள்ளுங்கள். நாளில் அர்த்தாசிரம சனியாய் இருக்கின்றவர் மகிழ்வு அடைந்து உங்களுக்கு அர்த்தாசிரம சனியால் பாதிப்புகளை தரமாட்டார். இருப்பினும் தனுசு ராசி சகோதர சகோதரிகளில் 4 சனி இருக்கின்ற பொழுது ராசிக்கு 3ஆம் இடத்தில் ஒரு கிரகம் இருந்தால் அர்த்தாஷ்டம சனியால் பாதிப்பு இல்லை. அதுதான் கோச்சார வேதை. கோச்சார படையிலே கோச்சார வேதையும் கவனத்தில் கொள்ள வேண்டும். 3 உங்களுக்கு ராகு இருக்கிறார். ஆகையால் ராகு பேச்சு வரை டிசம்பர் 6 2026 வரை உங்களுக்கு சனியால் பாதிப்பில்லை. ராகு கேது பேச்சில் பாருங்கள், விரிவாக கூறியிருக்கின்றேன். குரு பேச்சையும் பாருங்கள், அற்புதமாக கூறியிருக்கின்றேன். ஆகையால் இந்த வாரத்தை பொறுத்தவரை தனுசு ராசிக்கு தொழில் வியாபாரம் மிகவும் சாதகமாக இருக்கும். லாபம் அதிகரிக்கும். புதிய முயற்சியில் வெற்றியில் இருக்கிறது. அரசாங்கத்தினால் ஆதரவு, எடுக்கின்ற எந்த ஒரு செயலும் மற்றவருடைய ஒத்துழைப்பு மிக பலமாக இருக்கும். சுக்கிர பேச்சு புதன் பேச்சு ஏற்றிருக்கின்ற அவற்றையும் பாருங்கள். இந்த வாரத்தை பொறுத்தவரை தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம். உத்தியோகம் மிகவும் சாதகம். சக ஊழியர்கள் நட்பு பாராட்டுவார்கள். எதிரிகள் இல்லை. உத்தியோகத்தில் உங்களுக்கு உயர் அதிகாரி நட்பு மட்டுமல்ல உங்களுக்கு ஆதரவாகவும் இருப்பார்கள். 6 சூரியன் இருப்பதனால் சூரியன் புதன் சேர்க்கை, அது தர்ம கர்மாதிபதி யோகம். எனவே தொழில் வியாபார உத்தியோகம் ஜாம் என்று இருக்கும். அதாக பெண்களுக்கான பலன்களில் திருமணமான பெண்களுக்கு 7 குரு கணவன் மணி ஒருவர்களே அன்பு பாசம். கணவர் உங்கள் பேச்சை தான் கேட்பார், நீங்கள் அவர் பேச்சை கேட்காமல் இருப்பீர்கள். ஏன்னா 2 செவ்வாய் பார்க்கிறார். இருந்தாலும் கணவர் உங்கள் பேச்சை கேட்காரே, அது சந்தோஷம்தான். அடுத்தாக திருமணமாகாத சகோதரர்களுக்கு குருபலம் மட்டுமல்ல சுக்கிரனும் சாதகமாக. குருபலம் என்றால் திருமணத்துக்குரிய காலம் சாதகமாக இருக்கின்றது. 7 குரு இருப்பது சாதகம். இப்பொழுது அதற்கான முயற்சியை தூரிதப்படுத்துங்கள். அதுதான் எங்களால் சொல்ல முடியும். 7 குரு சாதகமாக இருக்கின்றார். விருப்பப்படுகின்றவர் எங்களுடைய திருமண இணையதளமே bharatmatchpoint.com இலவசமாக பதிவு செய்து வாரங்களை தேடிக்கொள்ளுங்கள். அடுத்ததாக பார்க்கின்ற பொழுது காதலித்துக் கொண்டிருக்கிற நம்மளுக்கு காதலித்துக் கொண்டிருக்கிற அன்பர்களை வீட்டில் இப்பொழுது கூறுங்கள். நிச்சயம் கல்யாணத்தில் அது முடியும். ஆகையால் காதல் கல்யாணத்தில் முடிய வேண்டும் என்ற அன்புடன் காதலித்துக் கொண்டிருக்கின்றவர்களுக்கு இந்த வாரம் மிகவும் சாதகம். காதலை பொறுத்தவரை இந்த வாரம் சந்தோஷம். காதலை வெளிப்படுத்தலாம். காதலித்துக் கொண்டவர்களுக்கு சந்தோஷம் என்றால் காதலை வெளிப்படுத்துவதற்கு இரட்டிப்பான சந்தோஷம். வெளிப்படுத்துங்கள், நல்ல பதில் கிடைக்கும். அடுத்ததாக கலைத்துறை ரொம்ப நல்ல வாரம். இந்த வாரம் கலைத்துறையை பொறுத்தவரை நீங்கள் இருந்தில் கலைத்துறை, பொதுவாக தனுசு ராசி கலைத்துறை அவ்வளவு தொடர்பு இல்லை. இருப்பினும் அவ்வாறு கலைத்துறையில் இருப்பவர்கள் டைரக்ஷன்ல இருக்கலாம். பொதுவாக தனுசு ராசியிலே பிறந்தவர்கள் அதிகமாக அரசியல் வழக்கறிஞர் போன்றவர்களாக இருப்பார்கள். இந்த வாரத்தை பொறுத்தவரை கலைத்துறையிலே ஏற்றம் மட்டுமல்ல மிகப்பெரிய வெற்றி இருக்கிறது. அடுத்ததாக அரசியல் சாதகம். அரசியல்வாதி தனுசு ராசி அதிகமாக இருப்பீர்கள். 6 சூரியன் மிக பலமாக புதனோடு சேர்க்கை பெறுவனர். பெரிய பதவி கூட உங்களுக்கு கிடைக்கும். இந்த வாரம் உங்களுக்கு வெற்றி இருக்கின்றது. அடுத்ததாக மாணவ கல்விகளே கோள்கள் அனைத்தும் சாதகமாக இருக்கின்றன. சனியாலும் பாதிப்பு இல்லை. எனவே இந்த வாரம் 6 புதன் உங்களுக்கு யோகமாக இருப்பதனால் எதிர்பார்க்கின்ற இடத்தில் உங்களுக்கு நல்ல இடம் கிடைக்கும். கல்வியில அடுத்த கட்டத்துக்கு இருக்கிற +2 தேர்வுலாம் முடிஞ்சிருச்சு இல்லையா? அதனால நான் சொல்றேன், கல்வியில முன்னேற்றம். இதுவே தனுசு ராசி என்பதற்கான இவ்வார கோச்சார பலன். இனி உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய தாராபலம் கொண்ட சில நாட்கள் எவை என்பதை காணலாம். நலம் பெருக வளம் பெறுக. மகர ராசிக்குரிய இவ்வார கோச்சார பலன்களை காணவிருக்கின்றோம். அதன் பிறகு உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய தாராபலம் கொண்ட சில நாட்கள் எவை என்பதை அறிவிக்கின்றோம்.
இவ்வாரத்தில் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் நண்பர்களுக்கு எனது இனிய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் இந்த பதிவை உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உறவினர்கள் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கிற்கு ஷேர் செய்யும்படியும் லைக் பட்டனை கிளிக் செய்யும்படியும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். அன்புள்ள மகர ராசி என்பதே, இந்த வாரத்தை பொறுத்தவரை ராசியாதிபதி மிக பலமாகவும் யோகாதிபதியான சுக்கிரன் 3லே ராசியாதிபதியோடு சேர்க்கை பெற்று உச்சம், அதன் பிறகு 4க்கு செல்வது மிக சிறப்பு. மேலும் புதன் உங்களுக்கு 5லே இருப்பது 9க்கு 9 என்று பாவமாக புதன் 9ல் இருப்பதும் யோகம். இவையெல்லாம் புதன் பேச்சு சுக்கிர பேச்சில் விரிவாக குறிக்கின்றேன். இது வாரப்பலன். இந்த வாரத்தை பொறுத்தவரை உங்களுக்கு சுக்கிரன் புதன் சாதகம், சனி சாதகம், 6லே குரு, 2லே ராகு, 8லே கேது, இது எல்லாம் சாதகம் இல்லை என்றாலும் யோகாதிபதிகள் ராசியாதிபதி சாதகம் இருந்தாலும் யோகம் எப்படும் கைக்குள். எனவே உங்களுக்கு முதல்ல யார் தெரியும் யோகாதிபதி நல்லா இருக்கணும்? சனி, ஏன்னா ராசியாதிபதி. அதுக்கப்புறம் நல்லா இருக்கணும் சுக்கிரன் புதன், ஏன்னா யோகாதிபதி. மற்றவர்கள் எல்லாம் ஒரே நேரத்தில் அனைத்து கோள்களும் சாதகமாக எந்த ஜாதகத்திலும் இருக்காது. மகர ராசி சகோதர சகோதரிகளே, எந்த ஜாதகத்திலும் எல்லா கிரகமும் சாதகமா இருக்காது. ஆகையால் இந்த வாரம் மகர ராசிக்கு யோகாதிபதியும் ராசியாதிபதியும் சாதகமாக இருப்பதினால் இந்த வாரம் யோகம் உங்களுக்கு. அதே சமயத்தில் இந்த வாரம் ஞாயிறு மாலைக்கு பிறகு உங்களுக்கு சந்திராஷ்டமம், மாலைக்கு பிறகுதான். ஆகையால் இந்த வாரம் உங்களுக்கு சந்திரன் சாதகமாகவே இருக்கின்றார். 7க்குரிய சந்திரன் உச்சம் பெறுவது, அதன் பிறகு செவ்வாயோடு பரிவர்த்தனை, 7லே ஆட்சி என்று மனம் இந்த வாரம் மிகவும் உற்சாகமாக இருக்கும். சனிக்கிழமை, அதாவது சனி ஜெயந்தி இந்த வாரம் வருகின்ற அமாவாசை, வைகாசி அமாவாசையே சனி ஜெயந்தி. அன்றைய நாள் உங்கள் ராசியாதிபதியான சனீஸ்வரருக்கு அர்ச்சனை செய்யுங்கள். உங்களை மகனாகவும் மகளாகவும் சனீஸ்வரன் ஏற்றுக்கொண்டிருக்கிறார். அதனால் தான் நீங்கள் மகர ராசியிலே பிறந்தவர்கள். அவ்வாறு பார்க்கின்ற சனீஸ்வர பகவானுக்கு அர்ச்சனை செய்வதன் மூலம் உங்களை மகிழ்வோடு மகிழ்ச்சியாக அடைந்து எவ்வளவு நன்மைகள் செய்ய முடியுமோ அவ்வளவு உங்களுக்கு செய்வார். 7ஐ தாண்டி விட்டதே பெரிய வெற்றி. எனவே இப்பொழுது மகர ராசியில் பிறந்த சகோதர சகோதரிகளே, சனி ஜெயந்தி என்று உங்கள் பெயருக்கு அர்ச்சனை செய்யுங்கள். தொழில் வியாபாரம் இந்த வாரம் மிகவும் சிறப்பாக இருக்கும். லாபம் அதிகரிக்கும். புதிய தொழில் வியாபாரம் துவங்குவதற்குரிய யோகம் இருக்கின்றது. எல்லா விதத்திலும் உங்களுக்கு சாதகம் இருக்கின்றது. அரசாங்கத்தினால் ஆதரவு சாதகம், பேங்க்ல லோன் எதிர்பார்க்கலாம் கிடைக்கும். எதிர்பார்க்கின்ற பண திரட்டல் நிச்சயம் நல்ல விதமாக இருக்கும். மொத்தத்தில் தொழில் வியாபாரம் ஜாம் என்று இருக்கும். அடுத்தாக உத்தியோகம், உங்களுக்கு 5லே சூரியன் இருக்கிறார், அட்டமாதிபதி. இருப்பினும் புதிய விஷயங்களில் ஈடுபடும் போது உங்களுடைய யோசனை முன் யோசனையாக வைத்துக் கொள்ளுங்கள். அவசரப்படாமல் இருங்கள். காரணம், செவ்வாய் 7ஆம் இடத்திலிருந்து 2ஆம் இடத்தை பார்க்கிற 8ஆம் பார்வையாக சட்டென்று கோபம் வந்துவிட இந்த தருணங்களில். அது மட்டும் வேண்டாம், உத்தியோகத்தில் 5லே சூரியன் அட்டமாதிபதி இருப்பதனால் மற்றபடி எதிர்பார்க்கின்ற நன்மைகள் இந்த வாரம் இருக்கின்றது. செயல்கள் மிக மிக சிறப்பாக இருக்கும். அடுத்தாக பார்க்கின்ற பொழுது திருமணமான சகோதரிகளே, இந்த வாரத்தை பொறுத்தவரை 2ஆம் இடத்தில் ராகு இருப்பதும் செவ்வாய் குரு பார்ப்பது ஓரளவுக்கு உங்களுடைய திருமண விஷயத்தில் கணவன் மணி உறவிலே திருமணமான சகோதரர்களுக்கு நன்மைதான். ஆனால் 7லே செவ்வாய் இருப்பார், கோபம் வராமல் பார்த்துக் கொள்ளுங்கள். மற்றபடி உங்களுடைய கணவர் உங்கள் மீது அதிக அன்பைத்தான் காட்டுவார், நீங்கள் தான் கோபத்தை காட்டுவீர்கள். அதை தவிர்ப்பது நல்லது. புதன் 5ல் இருப்பதனால் குழந்தைகளால் மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்கின்றது. உங்களிடம் இருக்கக்கூடிய கோபத்தை கட்டுக்குள் வைத்துக் கொள்ளுங்கள். இந்த வாரம் உங்களுக்கு மகிழ்ச்சி. அடுத்ததாக திருமணமாகாத சகோதரிகள், சுக்கிரன் களத்திரக்காரகனே உங்களுக்கு யோகாதிபதி இந்த வாரம் சாதகமாக இருக்க. 6லே குரு இருக்கிறார் என்பதனால் திருமணமே நடப்படாது என்பதெல்லாம் மறந்து விடுங்கள். குரு பலம் என்பது திருமணத்துக்குரிய காலம் வந்து விட்டது, அதுதான். ஆனால் அந்த 6லே குரு இருக்கின்ற அந்த ஒரு வருடமும் திருமணமே நடைபெறாதா? எவ்வளவோ ஜாதகம் நடைபெற்று நன்றாக சந்தோஷமாக இருக்கக்கூடிய அனுபவம் எனக்கு இருக்கின்றது. எனவே இப்பொழுது அவங்களுக்கு சுக்கிரன் சாதகமாக இருப்பதும் 7.5 முடிந்து விட்டதினால் திருமண முயற்சி நல்ல வரனே அமையும். இந்த இடத்தில் நீங்கள் விருப்பப்பட்டால் எங்களுடைய திருமண இணையதளமான bharatmatchpoint.com அவற்றில் இலவசமாக பதிவு செய்து கொள்ளலாம். அடுத்ததாக பாருங்கள், காதலித்து கொண்டிருக்கின்ற அன்பர்களே, இந்த வாரம் பொறுத்தவரை சந்தோஷம் மகிழ்ச்சி இந்த வாரம் அதிகமாக இருக்கும். காதலிலே எந்த விதத்திலும் சின்ன சின்ன விஷயம் சண்டை கூட வராது. இந்த வாரம் சந்தோஷமே உங்களுக்கு அதிகம். அடுத்ததாக காதலை வெளிப்படுத்தலாமா? இந்த வாரத்தை பொறுத்த வளர்பறை வந்த பிறகு காதலை வெளிப்பட, அதாவது அமாவாசை முடிஞ்ச பிறகு காதலை வெளிப்படுத்துங்கள். நல்ல தாராபலம் சொல்லுவேன். அந்த தாராபலத்திலையும் நீங்கள் உங்களுக்கு பார்த்து சாதகமான நாளிலே நீங்கள் சொல்லுங்கள், நல்ல நாளாக அமையும் அது உங்களுக்கு.
அடுத்தாக போனோம்னா கலைத்துறை ஏற்றம். இந்த வாரம் உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி. எடுக்கிற முயற்சியிலே உங்களுடைய எடுக்கிற முறையில் குருதசை நடந்தால் மட்டும் கொஞ்சம் யோசனையாக இருங்க. மற்றபடி இந்த நேரத்தில் மகர ராசியை பொறுத்தவரை கலைத்துறையிலே ஏற்றம் வெற்றி இருக்கிறது. அடுத்ததாக பார்க்கின்ற ஏன்னா குருதசைன்னு பார்த்தீங்கன்னா 6ல் குரு இருக்கிறனால குருதசை ஒரு மாதிரி ஜாதகம் பார்த்துக்கிறது நல்லது. அடுத்ததாக பார்க்கின்ற போது அரசியலை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் பொறுமை தான் காட்ட வேண்டும். அரசியலில் இந்த வாரம் நிதானம் தேவை. காரணம் சந்திரன் சூரியன் சேர்க்கை பெறுகின்ற நிலை இருப்பதனால் உங்களுடைய நண்பர்களே பகைவர்களாக வரக்கூடிய நிலை இந்த வாரத்தில் இருக்கின்ற அரசியலை பொறுத்தவரை. அடுத்ததாக பாருங்கள் மாணவ கண்மணிகள் சாதகமான வாரம். கல்வியை பொறுத்தவரை இந்த வாரம் எதிர்பார்க்கின்ற இடத்தில் நிறைவான இடம் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுடைய மனம் தெளிவாக சந்தோஷப்படும். அடுத்ததாக பார்க்கின்ற பொழுது எந்த ஒரு செயலாக நீங்கள் முயற்சிக்கின்ற பொழுது இந்த வாரம் சனி ஜெயந்தி என்று உங்கள் பெயருக்கு அர்ச்சனை செய்வது மட்டும் தவற விடாதீர்கள். இனி உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய தாராபலம் கொண்ட சில நாட்கள் எவை என்பதை காணலாம். நலம் பெறுக, வளம் பெறுக. கும்ப ராசிக்குரிய இவ்வாறு கோச்சார பலன்களை தற்பொழுது காணவிருக்கின்றோம். அதன் பிறகு உங்களுடைய ஜென்ம நட்சத்திரக்குரிய தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் எவை என்பதை அறியவிருக்கின்றோம். இவ்வாரத்தில் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் நண்பர்களுக்கு எனது இனிய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் இந்த பதிவை உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உறவினர்கள் வாட்ஸ்அப், ஃபேஸ்புக்கிற்கு ஷேர் செய்யும்படியும் லைக் பட்டனை கிளிக் செய்யும்படியும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். அன்புள்ள கும்பராசி என்பவர்களே, ராசியிலே ராகு, 7லே உங்களுக்கு கேது இருந்தாலும் உங்கள் ராசிக்கு 5லே குரு அமர்ந்து ராசியை பார்ப்பதும் ராகுவை பார்ப்பதனால் எந்த ஒரு விஷயத்திலும் முடிவுகள் திடமாக இருப்பீர்கள். பயம் இல்லாத ஒரு நிலை இருக்கும். 2லே சனி இருக்கின்றார். சனி உங்களுக்கு ராசியாதிபதி. பாத சனி நடந்து கொண்டிருந்தால் சனியோடு ஒரு கிரகம் சேர்ந்தால் 2லே இருக்கின்ற பொழுது சனியோடு 2ஆம் இடம் மீன ராசியிலே கிரகம் இருந்தால் சனியால் பாதிப்பு 7.5 இல்லை. கோச்சார வேதை அடிப்படையில் இந்த வாரத்தை பொறுத்தவரை சுக்கிரன் சனியோடு சேர்க்கை பெற்றிருக்கிறார். அது 31ஆம் தேதி வரைதான். 31ஆம் தேதி சுக்கிரன் 2லிருந்து 3க்கு செல்கின்றார். சனி தனித்திருக்கிறார். அப்பொழுது 2ல் இருக்கின்ற 7.5 சனியோடைய ஆதிக்கம் ஆரம்பிக்கும். ஆகையால் சனீஸ்வரருடைய அனுமன் சாலிசாவை தினமும் கேட்பது, சனீஸ்வரருக்கு எல் விளக்கு ஏற்றுவதை தொடர ஆரம்பிகள். இதுவரை விட்டிருந்தால் தொடர்ந்து கொண்டிருப்பவர்கள் நிச்சயம் என்னுடைய அன்பான ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். காரணம் சனி பகவானை வணங்கி வரும்போது இப்பொழுது மற்ற எப்பொழுதும் நீங்கள் செய்வது நல்லது. ஏனெனில் உங்களுக்கு ராசியாதிபதி சனி பகவான். ராசியாதிபதி வணங்குகின்ற பொழுது எந்த கோள்கள் மாற்றமாக இல்லாமல் நல்ல விதமாக இல்லாமல் இருந்தாலும் உங்களுக்கான வெற்றி ராசியாதிபதியால் கிடைக்கும். இந்த வாரத்தை பொறுத்தவரை வைகாசி அமாவாசை இருப்பது, அந்த நாள் தான் சனி ஜெயந்தி. இந்த வாரம் சனி ஜெயந்தி அமாவாசை அன்று சனி ஜெயந்தி. அன்றைய தினம் சனீஸ்வர பகவானுக்கு உங்கள் பெயருக்கு அர்ச்சனை செய்து கொள்ளுங்கள். நிச்சயம் உங்கள் ராசியாதிபதி மகிழ்வடைந்து உங்களுக்கு நன்மைகளை அதிகமாகவே செய்வார். இந்த வாரத்தை பொறுத்தவரை யோகாதிபதிகள் சிறப்பாக இருக்கார். 4லே புதன் இருப்பது யோகம். உங்களுக்கு சுக்கிரன் 2லே உச்சம், அதன் பிறகு 3க்கு செல்வது நன்மை. 6லே செவ்வாய் பலம். 6க்குரிய சந்திரன் இந்த வாரம் உங்களுக்கு சிறப்பாக இருப்பனால் செவ்வாய் நீச்ச பங்க ராஜயோகம் அடைவது. 5லே குரு. இவையெல்லாம் யோகமாக இருப்பதனால் நிச்சயம் இந்த வாரம் யோகமான வாரம் உங்களுக்கு. தொழில் வியாபாரம் உங்களுக்கு இந்த வாரம் 10ஆம் இடத்தை புதன் பார்ப்பதனால் தனயோகம் கொண்டதாகவே இருக்கும். புதன் பேச்சு, சுக்கிர பேச்சு, ராகு கேது பேச்சு, குரு பேச்சுக்குரிய பலன்கள் கும்பராசிக்கு பதிவேற்றம் செய்திருக்கின்றோம். பார்க்க இயலாதவர்கள் பாருங்கள், உங்கள் வீட்டுக்குரியவர்களையும் பாருங்கள். இந்த வாரத்தை பொறுத்தவரை பொருளாதார ரீதியாக தொழில் வியாபாரம் முன்னேற்றமாக இருக்கும். செலவுகளும் கட்டுக்குள் இருக்கும்.
அதே சமயத்தில் எதிரிகளுடைய ஆதிக்கமும் இந்த வாரம் எந்த இடத்திலும் இல்லை. 6 செவ்வாய் பலமாக இருப்பதனால். அடுத்ததாக உத்தியோகத்தில் உற்சாகம், சுறுசுறுப்பு, எந்த ஒரு செயலிலும் முயற்சியிலும் வெற்றி, உயர் அதிகாரிகளுடைய நட்புறவு சிறப்பாக இருக்கும். சக ஊழியர்கள் பகமை காட்ட மாட்டார்கள் இந்த வாரத்தில். காரணம் சூரிய பகவான் உங்களுக்கு 7க்குரியவர், 4 இருக்கும் திக்பலத்தை இழந்த சூனிய நிலை இருப்பதனால் பகை இல்லை. உங்களுடைய சக ஊழியர்களால் நட்புறவே இருக்கும் உத்தியோகத்தில். அடுத்ததாக பெண்களுக்கான பலனிலே திருமணமான சகோதரர்களுக்கு 2 சனி இருப்பதால் துருக்கென்று வார்த்தையை விட்டு விடுவீர்கள். அதுதான் கொஞ்சம் பிரச்சனை. மற்றபடி இந்த வாரத்தை பொறுத்தவரை கணவர் உங்கள் மீது அன்பே காட்டுவார். இந்த வாரத்தை பொறுத்தவரை தொழில், வியாபார, உத்தியோகத்தில் உங்களுக்கு சாதகமே. ஆகையால் திருமணமான சகோதரிகளை துடுக்கென்று வார்த்தைகளை கொட்டிவிடாமல் அன்பை காட்டுங்கள். இந்த வாரத்தை பொறுத்த கணவர் உங்களுக்கு அதிகமாக அன்பை காட்டுவார். திருமணம் ஆகாத சகோதரிகளை பொறுத்தவரை குரு 5 வந்ததால் குரு பலம். திருமணத்துக்குரிய காலம் சாதகமாக இருப்பதே குரு பலம். ஆகையால் 5 குரு இருப்பதால் திருமணத்துக்குரிய சாதகமான காலம் வந்துவிட்டது என்ற அர்த்தம். திருமண முயற்சியில் ஏழை இருந்தாலும் ராசியிலாக இருந்தாலும் இப்பொழுது முயற்சிக்கின்ற பொழுது உங்களுக்கான அந்த பதில் கிடைக்கும். விருப்பப்படுகின்றவர் எங்களுடைய இணையதளமே, திருமண இணையதளமே bharatmatchpoint.com அவற்றிலே இலவசமாக பதிவு செய்து வாரங்களை தேடிக்கொள்ளலாம். அடுத்ததாக பார்க்கின்ற பொழுது குருபலம் வந்ததினால் இந்த வாரம் திருமண முயற்சியில் சாதகமே உங்களுக்கு இருக்கிறது. அடுத்து பெண்களுக்கான பலன் பார்த்தோம். காதலித்துக் கொண்டிருக்கின்ற நண்பர்களை பொறுத்தவரை அன்பு, சந்தோஷம், மகிழ்ச்சி இந்த வாரம் அதிகமாக இருக்கும். உங்கள் காதலனோ காதலியோ உங்களுக்கு அன்பான பரிசுகளை கொடுக்கக்கூடிய ஒரு சிறப்பான வாரமாக இந்த வாரம். காரணம் சந்திரன் வளர்பிறையில் வரும்பொழுது அது நிகழும். அடுத்ததாக பார்க்கின்ற பொழுது காதலை வெளிப்படுத்தலாம். நல்ல வாரம் இந்த வாரம். சுக்கிரன் சாதகமாக இருக்கிறார். எனவே உங்கள் காதலை வெளிப்படுத்துங்கள். நல்ல பதில் நிச்சயம் கிடைக்கும். அதாவது கலைத்துறை ஏற்றம் இருக்கிறது. கலைத்துறையை பொறுத்தவரை நல்ல ஒரு மாற்றம் இருக்கின்றது. காரணம் இப்பொழுது குரு 5க்கு வந்தாலே அது ஒரு யோகத்தை கொடுக்கும். பாருங்கள், தனுஷ் இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு காலம் வந்திருக்கு. இப்போ இந்த நேரத்தில் உங்களுக்கு திருமண முயற்சியில் கலைத்துறை பொறுக்கும் சாதகமாக அமையக்கூடிய ஒரு யோகம் இருக்கிறது. எனவே இப்பொழுது கலைத்துறையை பொறுத்தவரை இந்த வாரம் ஏற்றம், முன்னேற்றம், வெற்றி. அடுத்ததாக அரசியலை பொறுத்தவரை இந்த வாரம் நிதானம் காட்ட வேண்டும். செயல்களில் பொறுமை காட்ட வேண்டும். 4 சூரியன் இருப்பதனால். மற்றபடி இந்த வாரத்தை பொறுத்தவரை குரு சிறப்பாக, மக்கள் ஆதரவு நன்றாக இருக்கும். அடுத்ததாக மாணவக்கண்மை 4 புதன் இருப்பது உயர்கல்வியை கொடுக்கக்கூடிய ஒரு யோகம். எனவே உயர்கல்வியிலே இந்த வாரம் அடுத்த கட்டத்தில் +2 முடிச்சோம்னா அடுத்த கல்லூரி என்ற இடத்துக்கு வருகின்ற பொழுது நல்ல இடத்தில் கல்லூரியில் உங்களுக்கு இடம் கிடைக்கும். இந்த வாரம் உங்களுக்கு யோகம். இதுவே கும்பராசி என்பவர்களுக்கான இவ்வார கோச்சார பலன். இனி உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய தாராபலம் கொண்ட சில நாட்கள் எவை என்பதை அறியலாம். நலம் பெருக வளர்ந்து. மீன ராசிக்குரிய இவ்வாறு கோச்சார பலன்களை காணவிருக்கின்றோம். அதன் பிறகு உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் எவை என்பதை அறியவிருக்கின்றோம். இவ்வாரத்தில் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் நண்பர்களுக்கு எனது இனிய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் இந்த பதிவை உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உங்கள் வாட்ஸ்அப், ஃபேஸ்புக்கிற்கு ஷேர் செய்யும்படியும் லைக் பட்டனை கிளிக் செய்யும்படியும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். அன்புள்ள மீனராசி என்பர்களே, இந்த வாரத்தை பொறுத்தவரை உங்கள் ராசியிலே சனி, சுக்கிரன். பொதுவாக ஜென்ம சனி இருக்கின்றபோது சனியோடு ஒரு கிரகம் சேர்க்கை பெற்றால் சனியால் பாதிப்பில்லை. இந்த வாரத்தில் 31ஆம் தேதி வரை சுக்கிரன் சனியோடு சேர்க்கை பெறுவதால் சனியால் பாதிப்பில்லை. ஆனால் அதன் பிறகு சுக்கிரன் 2க்கு செல்கிறார். சுக்கிர பயிற்சி மாறுகின்றது. மீனத்திலிருந்து மேஷத்துக்கு சுக்கிரன் செல்கின்ற பொழுது சனி தனித்திருப்பார் ராசியிலே. ஜென்ம சனியுடைய பாதிப்பு ஆரம்பிக்கும்.
கோச்சார வேத அடிப்பில் சனியோடு ராசியிலே ஒரு கிரகம் சேர்க்கையுமே ஜென்ம சனியால் பாதிப்பு இல்லை. இதுவரை சுக்கிரன், புதன் போன்றவர்கள் இருந்தார்கள், ராகு இருந்தார். ஆனால் இப்போ சனி தனியாக இருக்கின்ற பொழுது ஜென்ம சனியுடைய பாதிப்பு ஆரம்பிக்கும். இந்த வாரத்தை பொறுத்தவரை வைகாசி மாதம் வருகின்ற அமாவாசையே சனி ஜெயந்தி. சனி ஜெயந்தி அன்று தவறாமல் உங்கள் பெயருக்கு நீங்கள் அர்ச்சனை செய்து கொள்ளுங்கள். முடிந்தால் தமிழகத்தில் இருக்கின்றவர்கள் திருநள்ளாறு சென்று விட்டு வந்து விடுங்கள். இவ்வாறு பார்க்கின்றபோது வசதி படித்தவர்கள் செல்ல முடியும், இல்லாதவர்கள் வீட்டில் இங்கே அருகில் இருக்கின்ற சிவாலயம் சென்று சனீஸ்வர பகவானுக்கு உங்கள் பெயருக்கு அர்ச்சனை செய்வது மறவாமல் செய்யுங்கள். சனி பகவான் நிச்சயம் மகிழ்வடைந்து விமர்சனியால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை அகற்றுவார். சில முறைகள் சனி பரிகார முத்திரை எல்லாம் இருக்கின்றது. அப்படி தெரியாதவர்கள் நிச்சயம் என்னை அலைபேசியில் அழையுங்கள். சனி பரிகார முத்திரை நம்மளுடைய சேனலிலே பதிவேற்றம் செய்திருக்கோம், அதை தினந்தோறும் செய்வது நல்லது. இந்த வாரத்தை பொறுத்தவரை சனி பரிகார முத்திரை மட்டுமல்ல, நீங்கள் சனி ஜெயந்தி என்று உங்கள் பெயருக்கு அர்ச்சனை செய்து கொள்ளுங்கள், அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். அடுத்ததாக பார்க்கிறேன், இந்த வாரத்தை பொறுத்த ராசியாதிபதி 4 யோகாதிபதியான செவ்வாய் 5. ஆனால் இந்த வாரம் உங்களுக்கு 5க்குரிய சந்திர பகவான் உங்களுக்கு செவ்வாயோடு பரிவர்த்தனை, சந்திரன் உச்சம், அதன் பிறகு சந்திரன் சேர்க்கை பெற்ற சந்திரன் ஆட்சி செவ்வாயோடு சேர்க்கை என்று செவ்வாய் இந்த வாரம் பலமாக இருக்கின்றார். ஆகையால் செவ்வாய் நீச்ச மங்கத்தை பெறுகிறார். இது சில வகையில் நன்மை. 6 கேது யோகம். எனவே இந்த வாரத்தை பொறுத்தவரை தொழில் வியாபாரம் சில முடிவுகள் எடுக்கின்ற தடுமாற்றம் ஏற்படும். அந்த தடுமாற்றத்தை தவிருங்கள். 3 சூரியன் இருப்பது யோகம் என்பது அந்த தடுமாற்றமான மனக்குழப்பத்தை நீங்கள் இல்லாமல் பார்த்து கொண்டீர்கள் என்றால் நிச்சயம் உங்களுக்கான தொழில் வியாபார வெற்றி இந்த வாரம் இருக்கின்றது. அனுமன் சாலிசாவை கேட்பதன் மூலம் மனதில் இருக்கக்கூடிய கரைகள் மற்றும் கவலைகள் நிச்சயம் இருக்காது. குழப்பமில்லாத அந்த இருளில்லாத மனம் வைத்திருக்கின்ற போது வெற்றி ஒளி உங்களுக்கு கிடைக்கும். இது 3 இருக்கிற சூரியனால் சாத்தியமாகும். அனுமன் சாலிசாவை கேளுங்கள், தன யோகம் கிடைக்கும் தொழில் வியாபாரத்தில். அடுத்தாக பார்க்கின்ற உத்தியோகம் 3 சூரியன் இருப்பதனால் சக ஊழியர்கள் நட்பு பாராட்டுவார்கள். உயர் பொறுப்பில் இருக்கின்ற மேலதிகாரிகள் உங்களோட நட்புறவாக இருப்பார்கள். மனதை குழப்பிக் கொள்ளாதீர்கள். ஜென்மசனி தனித்திருக்கும் நடைபெறும் அந்த மனக்குழப்பம் அவற்றை மட்டும் நீங்கள் இல்லாமல் பார்த்துக் கொள்வது நல்லது. உயரதிகாரிகள் இந்த வாரம் நட்புறவோடு தான் இருப்பார்கள். இந்த வாரத்தில் சக ஊழியர்களும் உங்களிடம் நட்பே காட்டுவார்கள். அடுத்ததாக பெண்களுக்கான பகுதியில் திருமணமான சகோதரிகளுக்கு சனி தனித்து வரப் போகிறார். அதனால் சின்ன மனக்குழப்பங்கள் வராமல் பார்த்துக் கொள்ளுங்கள். இந்த வாரத்தில் ராசிக்கு 7க்குரிய புதன் பகவான் 3 இருக்கின்றார். 3 சூரியனோடு சேர்க்கை பெறுகிறார். சூரியன் உங்களுடைய குருவுக்கு நண்பர் என்பதனால் கணவன் மணி உறவுல இந்த வாரம் சந்தோஷமே இருக்கிறது. குழந்தைகளுடைய கல்வியில் கவனம் செலுத்துங்கள். குழப்பம் வேண்டாம். ஏனென்றால் 5 செவ்வாய் நீச்சமா இருக்கும். சின்ன குழப்பம் இருக்கும் மனசுல, இந்த இடத்துல சேர்க்கலாமா அந்த இடத்துல சேர்க்கலாமான்ட்டு +2 முடிச்ச குழந்தைகள் இருந்தார். ஆனால் அந்த குழப்பம் இல்லாமல் அவங்களுடைய முடிவுக்கும் கொஞ்சம் மதிப்பை கொடுக்குங்கள். குழப்பம் இல்லாமல் பார்த்துக் கொள்வது நல்லது. குழந்தைகளுடைய கல்வியிலே திருமணமாகாத சகோதரிகள் சுக்கரன் சாதகம், ஆனால் ஜென்ம சனி திருமண முயற்சியிலே ஜாதகம் சாதகமாக இருந்தால் நிச்சயம் பண்ணலாம். குருபலமும் இல்லை. இப்பொழுது ஜாதகம் ஒரு முறை பார்த்துக் கொள்வது. திருமண முயற்சியில் அப்பெற்றோர்கள் முயற்சித்தார். அடுத்ததாக பார்க்கின்ற பொழுது காதலித்துக் கொண்டிருக்கின்ற நண்பர்களே, இந்த வாரத்தை பொறுத்தவரை காதலிலே சின்ன பிரச்சனைகள் வரும். ஏனென்றால் சந்திரன் இந்த வாரம் அமாவாசையில் இருள் சேர்ந்தும் வருகின்ற நிலை இருப்பதனால் இந்த வாரத்தை பொறுத்தவரை காதலிலே கொஞ்சம் அன்பும் மற்றும் தேவையற்ற சந்தேகம் இல்லாமல் பார்த்துக் கொள்வது நல்லது. அடுத்ததாக காதலை வெளிப்படுத்தலாமா இந்த வாரம் தவிர்ப்பதே நல்லது. இந்த வாரம் காதலை தெரிவிப்பது நல்லது. அடுத்ததாக கலைத்துறைக்கு பொறுத்தவரைக்கும் சுக்கிரன் சாதகமாக இருக்கிறார். இந்த வாரத்துக்கு கலைத்துறையிலே முயற்சிக்கின்ற உங்களுடைய செயலுக்கு வெற்றி இருக்கின்றது. தடைகள் இருந்தாலும் அவற்றை தகர்த்தெறியக்கூடிய வெற்றி கொடுக்கக்கூடிய சூழ்நிலை 3 சூரியன் இருப்பதனால் ஏற்படும். அடுத்ததாக அரசியல் மீனராசிக்கும் நிறைய தொடர்பு இருக்கிறது. இந்த வாரத்துக்கு 3 சூரியன், அது சாதகம். வைகாசி மாதம் முழுவதும் உங்களுக்கு சாதகம். அதுக்கப்புறம் குருவோடு சேருவார் சூரியன். எனவே இன்னும் ஒரு 2 மாசத்துக்கு சூரியன் உங்களுக்கு சாதகமா இருக்கிறார். ஜென்ம சனி, நான் எப்பவும் சொன்ன சனி ஜெயந்தி அன்று நீங்க திருநள்ளாறு சென்று விட்டு வந்து அரசியல் இருக்கீங்க இல்லையா, அதனால சீக்கிரமா பார்த்துருவீங்க. நீங்க திருநள்ளாறு சென்று விட்டு வருவது நல்லது. இதுவே இந்த வாரத்தை பொறுத்தவரை மீனராசிக்கான கோச்சார பலன். இனி உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய தாராபலம் கொண்ட சில நாட்கள் எவை என்பதை காணலாம். நலம் பெறுக, வளம் பெறுக.
இதுவரை நாம் மே 26 2025 முதல் ஜூன் 1 2025 வார ராசி பலன்கள் அனைத்து ராசி அன்பர்களுக்கும் கண்டோம். இது ஒரு பொது பலன். உங்களுடைய ஜனன ஜாதகமே முதன்மையானது. லக்னத்தின் மூலமாக தசாபுத்தி அந்தரங்கள் வாயிலாகவே உங்களுடைய யோக பலன்கள் அறிய வரும். இவை ஒரு தகுந்த ஜோதிடம் உங்களை எடுத்துரைக்க முடியும். நீங்கள் என்னை தொடர்பு கொண்டு உங்கள் ஜாதக பலனை கேட்டு அறிந்து கொள்ள விரும்பினால் கீழே இருக்கின்ற அலைபேசியில் அழைக்கலாம், வாட்ஸ்அப்லையும் தொடர்பு கொள்ளலாம். நான் வணங்கும் பித்திருக்களும் குருமார்கள் சித்தர்மார்களும் பார்வதி தேவி சிவபெருமானும் இவ்வாரத்தில் உங்கள் அனைவருக்கும் சகலவிதமான மேன்மைகள், நன்மைகள், வெற்றிகள், சந்தோஷம் மற்றும் யோகத்தையும் அருள் கூறுவார் என்று கூறி நன்றி கூறி